வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த இனிமையான மாலை வேளையில ஒரு தெய்வீகமான தியான நிகழ்வினை நிகழ்த்தி கொடுத்த அருள் தொண்டர் அவர்களுக்கும் இறை வணக்கம், குரு வணக்கம், ஞான கானம் பாடிய அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு இனிமையாக வாழ்வதற்கு நம் வாழ்விற்கு பல நுட்பங்களை ஞானிகள் மகான்கள் கொடுத்து சென்றிருக்கின்றார்கள். அதிலே ஒரு மிக உயர்ந்த நுட்பம் என்று சொல்லலாம் என்று பேசக்கூடிய ஒரு நுட்பம். இது நாம் எல்லாருமே அந்த நுட்பத்தை ஓரளவுக்கு தெரிந்திருக்கிறோம். ஆனால் அது நடைமுறைப்படுத்துவதில் நிறைய சிக்கல்கள் நம் வாழ்க்கையில் இருக்கிறது. அந்த சிக்கல்களை எல்லாம் போக்கக்கூடிய உரையாக இன்றைய உரை நிச்சயமாக அமையும். ஏனென்றால் அந்த உரையை கொடுப்பதற்காக நம்மிடையே வருகை புரிந்திருப்பவர் முனைவர் அழகர் ராமானுஜம் ஐயா அவர்கள். நாம் அடிக்கடி சொல்றது, மகான்கள் வியந்து சிலரை பார்ப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு நபர் ஐயா அவர்கள். அவர்களுடைய உரையில குறிப்பாக இன்று அவர்கள் ஆற்றக்கூடிய உரை கரையாத கல் நெஞ்சையும் கரைய வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த உரையாக நிச்சயமாக இருக்கும்னு நம்புறோம். ஐயா அவங்களும் அதுல அதை சொல்லக்கூடிய தன்மை, அது மிக மிக ஒரு உச்சகட்டமான தன்மையில நம்ம கிட்ட புரிய வைக்க போறாங்க. நிச்சயமாக அதை நாம் முழுமையாக கேட்டு அதை கடைபிடித்து நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என்று கூறி, இனிமையாக வாழ ஞானிகள் சொன்ன ஒரு அற்புத ரகசியத்தை ஐயா அவர்கள் நமக்கு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார்கள். ஐயா அவர்களை இறை சாதனை மார்க்கத்தின் சார்பாகவும் நம் அனைவரது சார்பாகவும் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாய்ஸ் கேட்கலைங்க ஐயா, சாரிங்க ஐயா. இப்பவும் கேட்கலீங்கய்யா. அந்த போன்ல கனெக்ட் பண்ணிருக்கிற பின் கரெக்டா இருக்கான்னு பாக்க. ஐயா இன்னும் வாய்ஸ் வரலைங்கய்யா. வீடியோ மட்டும்தான் வருது, வாய்ஸ் வரல.
அந்த பின் வேணா கழட்டி விட்டுட்டு வேணா பேசுங்கய்யா. போன்ல இருக்கிற அந்த கேபிள் கழட்டிலாங்க. இன்னும் வரலைங்கய்யா, வாய்ஸ் வரலைங்கய்யா. ஐயா, நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தெரியலைங்கய்யா. இந்த ஒயர் கனெக்ஷன்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கும் போலங்கய்யா. வீடியோ கிளியரா தெரியுதுங்கய்யா. ஐயா, இப்பவுமே கேட்கலீங்கய்யா. நம்ம அந்த உங்க ஹெட்போனோட ஒயர் அந்த போன்ல குத்தி இருக்குமில்லங்கய்யா, அதை கழட்டிடலாமாங்கய்யா? போன்ல இருந்து கழட்டுங்கய்யா. போன்ல இருந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு டைம் பேசுங்கய்யா. போன்ல இருந்து அந்த ஹெட்போன் ஒயர் ரிமூவ் பண்ணிட்டு டைரக்டாவே பேசுங்கய்யா, கேட்கும் நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். அன்பர்களே, கொஞ்சம் சிறிது நேரம் கொஞ்சம் பொறுமையா இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஐயா சாரிங்கய்யா, இப்பவும் கேட்கல. ஐயா, நம்ம அந்த ஒயரை ஒயர் வேண்டாங்கய்யா, டைரக்டா போன்ல நீங்க சும்மா பேசினாலே கேக்குங்கய்யா. ஒயர் மட்டும் கழட்டிடலாங்கய்யா. இப்பவும் சவுண்ட் வரலைங்கய்யா. ஒரே நிமிஷங்கய்யா. அன்பர்களே, ஒரு 5 நிமிடம் கொஞ்சம் அமைதியாக இறை சாதனை மார்க்கத்தை நீங்க எல்லாருமே வாழ்த்திட்டு இருங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, உண்மையாலுமே நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு உரைன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு இயற்கை கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்படிங்கிற மாதிரி பொறுமையா இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் நிச்சயமா. ஐயா கேக்குதுங்க ஐயா. ஐயா கேக்குது. அழகர் ஐயா கேக்குதுங்க ஐயா. இல்ல அது இருக்காதா, நம்ம ஆட் பண்ண யாரும் இந்த இது பண்ணல. அழகர் ஐயா, நீங்க பேசுறது கேக்குது. மாட்டிக்கிறீங்களான்னு நீங்க கொஞ்சம் கொடுங்க, அவங்க கொஞ்சம் கொடுங்க.
அழகர் ஐயா, நீங்க பேசுறது கேக்குது. ஹலோ, வரல ஐயா? கேக்குது, நீங்க பேசுறது கேக்குது. கேக்குதா? கேக்குதுங்க ஐயா, கேக்குது. அதை மாத்தி போட்டு மறுபடியும் நான் வெளியே போயிட்டு மறுபடியும் மாத்தி போட்டிருக்கேன். இப்போ ஓகேங்க ஐயா, பேசலாம். சரியா? நம்ம ஹெட்போன் மறுபடியும் மாத்தணுமா? இல்லைங்க, கரெக்டா இருக்கு, கரெக்டா இருக்கு. சரி சரி சரி. சரியா இருக்குங்களா ஐயா? கிளியரா கேக்குது. ஓகே 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 ஓகே. இல்லைன்னா சொல்லுங்க, நான் வேற ஹெட்போனை மாத்திடுறேன். இல்லைங்க, ரொம்ப கிளியரா இருக்கு. ஓகே ஓகே ரைட். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷி சரணம். இனிய அன்பர்களே, நாம் இதுவரை இறைவன் எவ்வாறு மனிதன் ஆனான் என்பதை பார்த்தோம். இதனுடைய தொடர்ச்சி அடுத்த அத்தியாயம் மனிதன் எவ்வாறு மீண்டும் இறைவனாவது என்பதுதான். மீண்டும் இறைவனாவது என்பது விலங்கினத்திற்கு சாத்தியமில்லை. ஏனென்றால் அதனுடைய கர்மயத்தில் உள்ள நிறைந்த பாவ பதிவுகள். வேறு எந்த விலங்கிற்கும் அது சாத்தியமில்லை. ஆனால் அந்த இறைநிலை அந்த வினைப்பதிவுகளை, வேண்டாததை வடிகட்டுகிற ஒரு பக்குவத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது. ஆகவேதான் மகரிஷி அடிக்கடி சொல்லுவார்கள், வேண்டியதற்கு படிகட்டி வேண்டாததை வடிகட்டும் போது நமது கர்மயம் தூய்மை அடைகிறது. அப்படிப்பட்ட கர்மய தூய்மை என்பது நம்மில் இறைத்தன்மை ஓங்குவதற்கு ஒரு முக்கிய செயலாகும். எனவே மீண்டும் நாம் அந்த இறைத்தன்மையை அடைவதற்கு நம்மிடம் ஒரு சாத்தியக்கூறு உண்டு. பதிவுகளை சீர் செய்து. ஆக இப்போது கேள்வி, பதிவுகளை சீர் செய்வதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட பக்குவத்தை நாம் உள்வாங்கி மீண்டும் இறைவனாக நாம் நம்மை மாற்றிக்கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டுமா, அல்லது பாவப்பதிவுகளுடனே விலங்கினத்தை போலவே நாம் வாழ்க்கையை நடத்துவதா என்று நாம் சிந்திக்க வேண்டும். விலங்கினத்தை போல நாம் வாழ்க்கை நடத்தலாம். ஆனால் மனதில் எப்போதும் ஒரு சஞ்சலம், ஒரு பயம், ஒரு அமைதியின்மை என்ற அனைத்து விதமான நோய்கள் என்று சொல்கிறோமே, அவைகளோடு வாழ வேண்டியிருக்கும். மீண்டும் நாம் இறைவனை அடைவதற்கு முயற்சி செய்யவில்லை என்றால். எனவே நமது முக்கியமான அடுத்த கட்டம் என்பது வினைப்பதிவுகளை சரி செய்வதற்கு நமக்கு கிடைத்த பக்குவத்தை வைத்து எவ்வாறு நாம் நம்மில் தெய்வீகத்தை உயர்த்தலாம், அமைதியை பெறலாம், பெற்ற அமைதியையும் சீர் செய்த பதிவுகளையும் நாம் நமது பிள்ளைகளுக்கும் தரலாம் என்ற நிலையில் இப்போது நாம் அடுத்த கட்டத்திற்கு நாம் வருகிறோம். முக்கியமாக நாம் ஒன்றை சிந்திக்க வேண்டும். இரண்டு ஜீவன்களின்
மகிழ்ச்சியில் பிறந்த நாம் வாழ்க்கையில் நாம் மகிழ்ச்சியோடு வாழ்கிறோமா? நாம் பிறந்தது 2 ஜீவன்களுடைய மகிழ்ச்சி. ஆனால் நாம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ்கிறோமா என்பதை நாம் நினைத்து பார்த்தால் அநேகமாக இல்லை என்ற பதில்தான் வரும். ஏனென்றால் மகான்கள் இங்கு வந்த போதிலும் மீண்டும் இறைவனை அடைவதற்கான உபாயங்களை அவர்கள் தந்த போதிலும் நாம் அந்த பழக்க பதிவிலேயே மகான்களையும் பின்பற்றாது, மகான்களையும் நமது அளவிற்கு அவர்களை இழுத்து, சில சமயங்களில் தெய்வங்களை கூட நமது அளவிற்கு இழுத்து, வாழ்க்கையில் நாம் உயர்வடைய வேண்டும் என்ற எண்ணம் இல்லாது பெரும்பாலான மக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதால் மகிழ்ச்சியில் பிறந்த நாம் மகிழ்ச்சியாக வாழ்வதில்லை. ஆக எப்போது நம்மில் ஒரு அமைதி, நம்மில் ஒரு மகிழ்ச்சி உருவாகும் என்று பார்க்கும்போது, இப்போது எனக்குள் இருக்கிற இந்த ஆன்ம பதிவுகள், ஆன்மா என்ற அந்த பதிவுகள், கருமைய பதிவுகள் ஒரு காலகட்டத்தில் விலங்குகளை இயக்கி கொண்டிருந்தது. அதை மாணிக்கவாசகர் சொல்லுவார், யாரையெல்லாம் இயக்கிவிட்டு இந்த ஆன்மா இப்போது என்னை இயக்கி கொண்டிருக்கிறது என்று மாணிக்கவாசகர் சொல்லும்போது, புல்லாகி புல்லை இயக்கியது, புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் தேவராய் முனிவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன். நம்மை இன்று இயக்குகிற ஆன்மா இத்தனை பேரையும் இயக்கிவிட்டு அது வந்த பாதையில் அங்கங்கு இருந்த பாவ பதிவுகளை சுமந்து கொண்டு இப்போது நம்மிடம் வந்து நம்மை இயக்கி கொண்டிருக்கிறது. இதற்கான மாற்றம் எப்படி வரும்? இத்தனை பாவப்பதிவுகளை வாங்கிய வண்ணம் நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இதற்கு மாற்றம் எப்போது வரும் என்று பார்த்தால், அப்போதுதான் மாணிக்கவாசகர் சொல்றார், மெய்யே உன் பொன் அடி கண்டு வீடு உற்றேன். எனது ஆன்மாவில் இத்தனை கலங்கங்கள் இருந்தாலும் மெய்யே உன் பொன் அடி கண்டு வீடு உற்றேன். எப்பொழுது நம்மில் இறை அம்சம் நிறைகிறதோ, உன் பொன்னடி கண்டு இறை அம்சம் நம்மில் நிகழ்கிறதோ, அப்போதுதான் இந்த பதிவுகள் சீராகி நாம் மீண்டும் அந்த இறைநிலைக்கு திரும்பக்கூடிய ஒரு பக்குவம் வரும். ஆக இறைநிலையை புரியாது, இறைநிலையை மீண்டும் சிந்திக்காது நாம் நம்மில் இறை அம்சத்தை கூட்டிக் கொள்ள முடியாது, இறை அம்சத்தை பெருக்கிக் கொள்ள முடியாது என்ற அந்த நிலையில் மீண்டும் நமக்கு அந்த விலங்கின பதிவுகளே தான் தொடரும், விலங்கின வாழ்க்கை தான் தொடரும். எனவேதான் இறைவனை பற்றி முழுமையாக புரிந்து கொண்டு எவ்வாறு நமது பதிவுகளை சரி செய்வது என்ற நிலையில் நாம் வாழ்ந்தோமே ஆனால் நாம் மீண்டும் இறைநிலையை அடைய வாய்ப்பு உண்டு. அதை மகரிஷி அவர்கள் பொதுவாக வினைப்பதிவுகளை சீர் செய்வதற்குத்தான் நாம் உடல் எடுக்கிறோம். ஆனால் இங்கே வந்த பின்பு கதை மாறிவிடுகிறது. நமது இறைவன் என்பதையே மறந்து
எனது வாழ்க்கைக்கு பின்னால் ஒரு ஆதி இருக்கிறது என்பதையே மறந்து எல்லாமே நான் என்ற ஒரு மயக்க நிலையில், ஒரு தன்முனைப்பு நிலையில் வாழ்கிற போதுதான் சிக்கல்கள் உருவாகுகின்றன. மீண்டும் இறைநிலையை அடைய முடியாத ஒரு நிலையை நாம் அடைகிறோம். அதை மகரிஷி அவர்கள் ஒரு பாடலில் சொல்வார்கள், வினைப்பதிவாம் சுமைகள் விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன். வினைப்பதிவாம் சுமைகள் விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன். நிலம் மீது விழுந்த பின்னே என்னை மறந்தேன், என் வினை மறந்தேன், இறைவா உனை மறந்தேன் என்றுதான் பெரும்பாலான மக்களுடைய வாழ்க்கை என்று அமைந்திருக்கிறது. பொருளை தேடுகிறார்கள், அருளை தேட மறுக்கிறார்கள். ஆன்மீகம் என்று தனக்குள்ளாக ஒரு தன்முனைப்பை பெருக்கிக் கொள்கிறவாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆன்மீகத்தில் எனக்குத்தான் முதல் திருநீரு என்று சொல்லி அந்த தன்முனைப்பை தான் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். நான் தான் தங்கத்தேரை இழுக்க முடியும் என்று சொல்லி இன்னும் அந்த தன்முனைப்பை தான் நாம் வளர்த்து கொண்டிருக்கிறோம். தன்முனைப்பு எந்த விதத்தில் வந்தாலும் அது நமக்கும் இறைவனுக்கும் உள்ள இடைவெளியை பெருக்கிவிடும், அதிகரித்துவிடும். ஆக நமக்கும் இடைவெளிக்கும், நமக்கும் இறைவனுக்கும் உள்ள இடைவெளியை பெருக்கிக் கொண்டே வருவது நம்மில் வருகிற தன்முனைப்பு. ஆக மீண்டும் இறைவனாக மாற வேண்டும் என்ற அந்த சங்கல்பத்தில் எந்த நிலையிலும் நான், தனது என்ற அந்த தன்முனைப்பு இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தன்முனைப்பினுடைய அடையாளம்தான் நமது வேண்டாத குணங்கள். பேராசை, சினம், கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்ற 6 குணங்களும் இறைவனை மறந்த நான் என்ற தன்முனைப்பில் வருகிற அந்த தீய குணங்கள் ஆகும். ஆக இப்போது நம்மிடம் உள்ள இந்த 6 குணங்களையும், தீய குணங்களையும் அகற்றாத வரைக்கு நாம் இறைவனை அடைவதற்கான ஒரு வழிவகையே கிடையாது. மீண்டும் அந்த விலங்கின வாழ்க்கை தான். நம்மையும் அமைதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்போம், நம்மை சார்ந்தவருக்கும் அமைதியின்மையே கொடுத்து கொண்டிருப்போம். ஆக இந்த அருகுண சீரமைப்பு இல்லாவிட்டால் எப்படி வாழ்க்கை சீரழியும் என்பதற்குத்தான் நமக்கு இதிகாசங்கள் சொல்வதற்காகத்தான் நமக்கு இதிகாசங்கள் தோன்றின. ராமாயணம், மகாபாரதம் என்ற இதிகாசங்கள் தன்முனைப்பால் வருகிற தீமைகள் என்ன என்பதை தெளிவாக எடுத்து காட்டியது. நாம் ராமாயணத்தை எத்தனை முறை படித்திருப்போம், எத்தனை முறை ராமர் கோவிலுக்கு சென்றிருப்போம். ஆனால் அந்த ராமருடைய வாழ்க்கையினுடைய அந்த சாராம்சத்தை நாம் என்றாவது அதன்படி நாம் வாழ வேண்டும் என்று நாம் நினைத்தது உண்டா? 1000 முறை ராமர் கோவிலுக்கு போவோம், ஆனால் ஒரு முறையாவது அந்த ராமரை போல வாழ வேண்டும் என்று நாம் நினைத்து முயற்சி செய்தது உண்டா? அப்படி செய்திருந்தால் நம்மில் இறை அம்சம் ஓங்கும். ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் நாம் பார்க்க வேண்டும். ராமரை போல் வாழ முடியுமா என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும்.
இன்னும் 1 மணி நேரத்தில் பட்டாபிஷேகம். அயோத்தி மாநகரில் ராமருக்கு பட்டாபிஷேகம். 56 நாட்டு அரசர்களும் வந்து விட்டார்கள். அயோத்தி நகரம் கோலாகலமாக திகழ்கிறது. அங்கிருந்து வந்து ராமரை அழைத்து செல்ல வேண்டும் அந்த பட்டாபிஷேக அரண்மனைக்கு. ராஜ அம்சத்தோடு ராமர் அமர்ந்திருக்கிறார். அப்போது கைகேயி வருகிறாள் ஒரு செய்தியுடன். செய்தி என்ன? பட்டம் உனக்காக அல்ல. 1 மணி நேரத்தில் இந்த நாட்டினுடைய அரசனாக ஆகப் போகிற அந்த நிலையில் அனைத்தும் அநேகமாக நிறைவேறியது என்ற அந்த நிலையில் பட்டம் உனக்காக அல்ல என்று கைகேயி சொன்னவுடன் கம்பர் சொல்லுவார், ராமரது முகம் எப்படி இருந்ததாம்? அன்று அலர்ந்த தாமரை போல் இருந்ததாம். அவ்வளவு குளிர்ச்சியாக தாமரை போல் இருந்தது சொன்னா கூட முந்தா நாள் நாம் எடுத்த தாமரை கொஞ்சம் வாடி போயிருக்கும். அதை கம்பர் மிக அழகாக அன்று அலர்ந்த தாமரை போல் அவ்வளவு குளிர்ச்சியாக இருந்ததாம். இந்த பாடத்தை நாம் என்றாவது கையில் எடுத்திருக்கிறோமா? தனக்கு செல்வம் இல்லை, பட்டம் இல்லை என்று கேள்விப்பட்ட பிறகும் கூட நமக்கு முகம் அன்றளர்ந்த தாமரை போல் இருப்பதற்கு நாம் முயற்சி செய்திருக்கிறோமா? இல்லை என்றால், ராமனுடைய உள்ளத்தை நாம் பின்பற்றவில்லை என்றால் எங்கு போய் ராமரை வணங்கி என்ன பிரயோஜனம்? இதைத்தான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ராமர் எப்படி வாழ்ந்தார் என்று கம்பர் காட்டுகிறார். மீண்டும் கைகேயி சொல்லுகிறாள், பட்டம் உனக்காக இல்லை என்பதோடு மட்டும் அல்லாமல் நீ 14 வருடம் கானகம் செல்ல வேண்டும். ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள இருமுடி சடைகள் தாங்கி தவம் மேற்கொண்டு 7 வருடங்கள் நீ கானகம் செல்க என்று 14 வருடங்கள் கானகம் செல்ல வேண்டும் என்ற ஒரு கட்டளையும் வருகிறது. அப்போது நிதானமாக ராமர் எழுந்து அந்த ராஜவேஷங்கள் கலைகிறது. உடனே கானகம் செல்வதற்காக மரவுரி தரிக்கிறார். வேஷங்கள் மாறுகின்றன. எந்த விதமான சலனமும் இல்லாமல். இதை நாம் அந்த ராமருடைய அந்த பக்குவத்தில் நம்மில் ஏதேனும் ஒரு சிறு துளியாக இருந்தாலே நாம் தெய்வீகமாகி விடுவோம். ஆக அந்த முயற்சியெல்லாம் நாம் செய்யாது. நான் இறைவனை பார்க்கணும், எப்படி இறைவனை பார்க்கறது என்பதெல்லாம் கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தால் நம்முடைய நடத்தையில் மாறுதல் வேண்டும். அதனுடைய முன்னோடிகள் தான் ராமர், மகாபாரதத்தில் வருகிற அந்த பாத்திரங்கள். இப்போது கைகேயி சொல்லுகிறாள், ராமர் கொஞ்சம் வருத்தம் அடைவான் என்று நினைத்து கைகேயி சொல்லுகிறாள், ராமா, இது நான் சொன்னதாக என்னால் உனக்கு வந்த ஒரு விடியல், என்னால் உனக்கு வந்த ஒரு சங்கடம் என்று நீ நினைத்து கொள்ளாதே. இது மன்னவர் இட்ட பணி, உன்னுடைய அரசனது கட்டளை என்று சொல்லுகிறாள் கைகேயி. அப்போதும் ராமர் சொல்லுகிறார், மன்னவன் இட்ட பணி. மன்னவன் தான் சொல்லியிருக்கிறான். மன்னவன் இட்ட பணி அன்றாகினும் நும் பணி மறுப்பனோ? நீங்கள் சொல்லியிருந்தால் கூட நான் என்ன மறுத்தா பேச போறேன்? மன்னவன் இட்ட பணி அன்றாகினும் நும் பணி மறுப்பனோ? ஏன் மறுக்க மாட்டேன்? என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியேனும் பெற்றதன்றோ? செல்வம் என்னிடம் இருந்தால் என்ன, எனது தம்பியிடம் இருந்தால் என்ன என்ற ஒரு நிலையில் பேசுகிற அந்த ராமரது பக்குவம் நம்மில் எத்தனை பேருக்கு இருக்கிறது? கொஞ்சம் நினைத்து பார்க்க வேண்டும். ராமாயணம் இந்த
நாட்டில் எத்தனை வருடங்கள் ஆகி, இத்தனை யுகங்கள் ஆகிவிட்டன. நாம் மாறி இருக்கிறோமா? சமீபத்தில் நான் வாழ்ந்த பொள்ளாச்சி பகுதியில் ஒரு கிராமம், அண்ணன் தம்பி இருவர், பாகப்பிரிவினை நடந்தது. அண்ணனுக்கு ஒரு 200 ஏக்கர், தம்பிக்கு ஒரு 200 ஏக்கர், எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு. இந்த பக்கம் 200 ஏக்கர் அண்ணனுக்கு, இந்த பக்கம் 200 ஏக்கர் தம்பிக்கு. அது நடுவில் ஒரு வரப்பு. நாள் ஆக ஆக அவங்க 2 பேருக்குமே இந்த பக்கம் இருக்க 200 கண்ணுக்கு தெரியல, இந்த பக்கம் இருக்கிற 200 கண்ணுக்கு தெரியல. அந்த நடுவில் இருக்கிற 3 அடி வரப்பு தான் கண்ணில் தெரியுது. அந்த வரப்பு அந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி போட்டா அவங்க அதை வெட்டி இந்த பக்கம் போடுறது. அந்த பக்கம் 200 ஏக்கர் இருக்கிற 2 பேருக்குமே கண்ணு தெரியல. அப்புறம் நம்ம நாட்டில் ராமாயணம் பிறந்த நாடு என்று சொல்லிக் கொள்வதில் என்ன அர்த்தம் இருக்கு? ஆக அடிக்கடி அந்த வரப்பு சண்டை, 3 அடி வரப்பு சண்டையிலேயே நடந்துகிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு நாள் அதுல அண்ணன்ல அந்த 2 பேர்ல ஒருத்தர் வந்து, இது சரி, நம்ம கணக்கு பிள்ளையை கூட்டிட்டு வந்து அளந்து எல்லாம் நம்ம சங்கிலி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி கணக்கு பிள்ளைய கூட்டிட்டு வர்றாங்க. அந்த கணக்கு பிள்ளை அளந்துகிட்டு இருக்காரு. அந்த சங்கிலி எடுத்து கொடுக்காங்க. போக வர அண்ணன் தம்பிய 2 பேருமே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல அந்த வரப்புல அப்படியே ஹெல்ப் பண்ணிட்டு நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த தம்பி கொஞ்சம் இடறி அப்படி கீழே விழுந்தாரு. விழுந்தவர் தான். இந்த பக்கம் 200 ஏக்கர் இருக்கு, அந்த பக்கம் 200 ஏக்கர் இருக்கு. தம்பி கொஞ்சம் இடறி விழுந்தவர் தான். இப்ப சொல்லுங்க, அவருக்கு எத்தனை அடி நிலம் வேணும் என்று. ஆக அன்பர்களே, ராமாயணத்தை படித்தோம், வேதாத்திரியத்தை படித்தோம், எல்லாம் எனக்கு தெரியும் என்று சொல்வதை இனிமேலாவது விட்டுவிட்டு வேதாத்திரியம் சொல்லுகிறதை நான் எந்த அளவுக்கு உள்வாங்கி இருக்கிறேன், எனது நடத்தையில் என்ன மாற்றம் இருக்கிறது என்று சதாகாலமும் நினைத்து பாருங்கள். ஆக ராமர் அளவிற்கு நாம் அந்த அளவுக்கு உயர்ந்து போக முடியாவிட்டாலும் கூட ஒரு சின்ன உபாயம் சொல்லுகிறேன். நீங்கள் தெய்வீகம் ஆவதற்கு ஒரு சின்ன உபாயம்தான். ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு பாகப்பிரிவினை வரத்தான் செய்கிறது. ஒவ்வொரு வீட்லையும் வருது பாகப்பிரிவினை. இப்போ ஒரு வீட்டுல அண்ணன் இருக்காரு, தம்பி 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கிறோம். மொத்தமா ஒரு 50 ஏக்கர் இருக்கு. இப்போ இதுல அண்ணனுக்கு 3 பேரையும் படிக்க போட்டாங்க. அண்ணனுக்கும் படிப்பு சரியா வரல, அந்த கிராமத்திலேயே பாவம் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. தம்பிக்கும் படிப்பு சரியா வரல, அதே கிராமத்துல அதே விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. 2வது தம்பி, 2வது சகோதரன் நன்கு படித்தான், டெல்லியில இருக்காரு, மிகப்பெரிய வேலையில இருக்காரு, நல்ல சம்பாத்தியம், சந்தோஷமா இருக்காரு. சொத்து பத்துக்கள் எல்லாம் டெல்லியிலேயே வாங்கி நல்ல பேங்க் பேலன்ஸ், வசதியா இருக்காரு. இப்போ பாகப்பிரிவினை வருகிறது. அந்த 2வது சகோதரன் அப்பா கிட்ட போய், அப்பா, நான் ரொம்ப வசதியாக இருக்கிறேன், அண்ணனுக்கும் படிப்பு வரல, தம்பிக்கும் படிப்பு வரல, இங்கே இருந்து கஷ்டப்படுறாங்க, எனக்கு தெரியும். அதனால இந்த 50 ஏக்கர்ல எனக்கு ஒரு 5 ஏக்கர் போதும், நான் வசதியா இருக்கிறேன். மிச்சம் 45 ஏக்கரை நீங்க அண்ணனுக்கும் தம்பிக்கும் கொடுத்துடுங்க அப்படின்னு அவர் சொன்னார் என்றால் அவர் தெய்வீகமானவர். தெய்வீகம் ஆவதற்கு எங்கேயோ ஓட வேண்டியதில்லை, காட்டுக்கு போக வேண்டியதில்லை. ஒவ்வொருத்தருக்கும் அந்த சான்ஸ் வருகிறது, அதை நம்ம மிஸ் பண்ணிடுறோம். ஒரு சகோதரன் அப்பா கிட்ட போய் எனக்கு 5 ஏக்கர் போதும், 45 ஏக்கரை அண்ணனுக்கும் தம்பிக்கும் கொடுத்துடுங்க என்று சொன்னால் அவர் காலையே அப்பாவே விழுந்துருவார். ஒவ்வொரு முறையும் நமது வீட்டில் பாகப்பிரிவினை நடக்கும் போது நாம் இப்படி நடந்து கொள்கிறோமா என்று நாம் பார்க்க வேண்டும். அப்படி நடந்து கொள்ளும் போதுதான் நம்மில் ராமாயண கதை ஓடுகிறது. ராமர் எந்த அளவிற்கு அவர் அந்த இல்லை என்று சொன்னாலும் கூட
சகிப்புடன் சந்தோஷமாக கானகம் சென்றாரே, அதில் ஒரு பகுதியாவது நம்மில் ஓங்க வேண்டும். ஆக அன்பர்களே, ஒவ்வொரு முறையும் இது மாதிரியான விஷயங்களில் நமக்கு ஒரு பரீட்சை வைக்கப்படுகிறது. நீங்கள் படித்த தத்துவமோ வேதாத்திரியமோ உங்களை மாற்றிவிட்டதா என்பதற்கான பரீட்சைகள் வைக்கப்படுகின்றன நமது வாழ்க்கையில். நம்ம ஒவ்வொரு முறையும் அதுல பாஸ் பண்ணாம ஒவ்வொரு முறையும் ஃபெயில் மார்க்கே வாங்கிட்டு இருக்கிறோம். உதாரணமாக ஒரு பெரிய வேதாத்திரியன், நான் சாமிஜி கூடவே 10 வருஷம் இருந்தேன், அவர் எனக்கு 30 வருஷமா தெரியும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு வேதாத்திரியன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் என்னையே வச்சுக்கோங்க. இப்ப எனது பையன் அமெரிக்காவில் இருக்காரு. அமெரிக்காவில் என் பையன் இருக்கான், மருமக அங்கே இருக்கு. போய் 8 வருஷம் ஆச்சு. இந்த கோவிட் காலத்துல வரவே முடியல. பேரம்பத்திகளோட சந்தோஷமா இருக்காங்க, டெய்லி பேசுறாங்க, வேண்டிய பணத்தை அனுப்புறாங்க, மகிழ்ச்சியா இருக்காங்க, சொந்த வீடு வாங்கிட்டாங்க, எல்லாமே நிறைவாக இருக்கு. நான் டி நகர்ல இருக்கிறேன், எனது சம்பந்தி பெரம்பூர்ல இருக்காங்க. நம்ம வீடு டி நகர்ல, சம்பந்தி வீடு பெரம்பூர்ல இருக்கு. இப்ப பையன்கிட்ட இருந்து ஒரு நாள் ஃபோன் பண்றான், அப்பா நான் 1 மாதம் லீவு எனக்கு கிடைச்சிருச்சு, நான் சென்னைக்கு வர்றேன் அப்படின்னு ஃபோன் பண்ணோன்னா எனக்கு அளவு கடந்த சந்தோஷம். 8 வருடங்களாக பார்க்காத அந்த மகன் வருகிறான் என்று சொல்லி அளவு கடந்த சந்தோஷம். உறவினர்கள் எல்லார்கிட்டையும் சொல்றேன், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றேன், நானும் சந்தோஷமா இருக்கிறேன். அப்புறம் வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்பாக பையன் ஃபோன் பண்றான், அப்பா நான் சென்னைக்கு ஃப்ளைட்டு காலையில 5 மணிக்கு வந்துடும், வந்துட்டு நானும் பிள்ளைகளும் எல்லாருமே பெரம்பூருக்கு போயிட்டு அங்க 1 வாரம் இருந்துட்டு அப்புறம் நான் நம்ம வீட்டுக்கு வர்றேன்ப்பா அப்படின்னு ஃபோன் பண்ணினால், நான் உண்மையான வேதாத்திரியனாக இருந்தால், சரியப்பா உனக்கு எது சந்தோஷமோ அது எனக்கும் சந்தோஷம் என்று சொன்னால் நான் ஒரு உண்மையான வேதாத்திரியன். அப்படி சொல்லுகிறோமா என்று அவங்க நீங்க சோதிச்சு பார்த்துக்கோங்க. சொல்வோமா என்று கூட நீங்கள் சோதித்து பார்த்து கொள்ளலாம். அப்படி சொல்லாது, உனக்கு எது சந்தோஷமாப்பா அது எனக்கும் சரி, பாப்பா நீ போயிட்டு பெரம்பூருக்கு போயிட்டு 1 வாரம் இருந்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வா என்று நான் சொன்னால் சரி. அப்படி சொல்லாத போது இப்போது வேதாத்திரியத்தை நான் காட்டில் விடுகிறேன், தத்துவத்தை காட்டில் விடுகிறேன், எல்லாத்தையும் விட்டுட்டு என் பையனை திட்டி தீர்த்துடுறேன். நான் திட்டி தீர்க்கிறத கொஞ்சம் மருமகளும் கேட்டுக்கிட்டாங்கன்னா அவ்வளவுதான், உறவு முறிஞ்சிருது. உறவு முறிஞ்சதோடு அங்கிருந்து ஒரு ஃபோன் கால் வரும், நான் யார் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு who are you to tell, நீங்க யார் சொல்றதுக்கு நான் எந்த வீட்டுக்கு முதல்ல போகணும்னு சொல்லிட்டு அப்படின்னு வரும். இதெல்லாம் நமக்கு வேணுமா? ஒரே ஒரு வார்த்தை, நீ போயிட்டு வாப்பா, முடிஞ்சு போச்சு. ஆக நான் இந்த சமயத்திலையும் நான் தெய்வீகமாகலாம். அப்படியே நீ போயிட்டு வாப்பான்னு ஒரு வார்த்தை நான் சொல்லிட்டேன்னா பையனுக்கும் எனக்கும் உள்ள உறவுகள் அப்படியே மகிழ்ச்சியா இருக்கும். அதை விட்டு நான் சாதாரண ஒரு அப்பா மாதிரி, ஒரு படிக்காதவன் மாதிரி நான் பேச ஆரம்பிச்சேன்னா அப்போ நான் வேதாத்திரியத்தை படிச்சும் ஒண்ணுதான், படிக்காமல போனாலும் ஒண்ணுதானே. ஆக ஒவ்வொரு இடத்திலும் பரீட்சைகள் நமக்கு வைக்கப்படுகின்றன. ஒவ்வொரு இடத்துல நம்ம பாஸ் மார்க் வாங்கணும். ஆனா பாஸ் மார்க்கை வாங்க வேண்டிய இடத்துல நம்ம ஃபெயில் மார்க்கை வாங்கிக்கிட்டு இருக்கிறோம். என்ற நிலைகள் தொடரும் போது எப்படி நமக்குள்ளாக அந்த மகிழ்ச்சி வரும்? அதே ஆணவம், என் மகன் என்கிட்டதான் முதல்ல வரணும், நம்ம வீட்டுக்கு தான் முதல்ல வரணும் என்ற ஆணவம். ஏன் நான் அவருக்கு ஒருத்தருக்கு விட்டு கொடுப்பானே, அவரும் இந்த வீட்டுல பிறந்தவன், நானும் இந்த வீட்டுல பிறந்தவன், ஈக்குவலா தானே பகிரணும் என்ற அந்த ஒரு அடம் பிடிக்கிற அந்த தன்மை எல்லாம் இருக்கும்போது நமக்கு யாருக்காகவும் நம்ம ஒரு விட்டு கொடுக்காத நிலையிலேயே வாழ்ந்து கொண்டிருந்தால் எப்படி நம்மில் தெய்வாம்சம் ஓங்கும்?
ஆக தெய்வாம்சம் ஓங்குவதற்காக தான் நமது வாழ்க்கை முறை, வாழ்க்கையின் நோக்கம். ஆனால் ஒவ்வொரு முறையும் நம்ம ஃபெயில் மார்க்கே வாங்கிட்டு இருக்கிறோம். ஆக இன்று முதல் நமது பார்வையை சற்று மாற்ற வேண்டும். அப்படி மாற்றாததால் தான் அந்த ராவணன் ராமாயணத்தில் ஒரு வீணையில் வல்லவன் ராவணன், மிகச்சிறந்த ஒரு தவயோகி ராவணன். அப்படிப்பட்ட ஒரு நிலையில், உயர்ந்த நிலையில் வாழ்ந்த ராவணன் அவனுக்கு 2 விஷயங்கள் தான் கொடுத்து அதனால் வீழ்ந்தான். அது ஆண்டாள் திருப்பாவையில ரொம்ப அழகா சொல்லுவாங்க. முதல்ல அந்த ராவணனுக்கு கொடுக்கப்பட்டது சினம். அவனது தங்கை மானபங்கப்படுத்தினதாக ஒரு செய்தியை அனுப்பி அவனுக்கு ஒரு சினம் வர வைக்கிறார்கள். அந்த சினத்தில் அவன் இன்னதுதான் செய்கிறோம் என்று தெரியாமல் செய்கிறான். எல்லாரும் அட்வைஸ் பண்றாங்க சபையில சண்டைக்கு போக கூடாது என்று. இருந்தாலும் அந்த சினத்தினுடைய உச்சியில இருக்கிறதுனால ராவணன் அதெல்லாம் கேட்கல. எப்பவுமே ஒன்று வச்சுக்கோங்க, கோபத்தில் எடுக்கிற முடிவு கோணலாகத்தான் இருக்கும். ராவணன் கூட அதைத்தான் பண்ணான். கும்பகர்ணன் சொன்னா வேணாம்னு சொல்லுங்க, விபீஷணன் இந்த பக்கமே வந்துட்டான். எல்லாரும் இந்த சண்டை வேணாம், அவங்க கூட சண்டைக்கு போக வேணாம்னு சொன்னாங்க. ஆனால் அந்த கோபத்துல எடுத்த ராவணன் முடிவு கோணலாகத்தான் முடிந்தது. ஆக அந்த இடத்தில் ஆண்டாள் திருப்பாவையில் சொல்வார்கள், சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற. எதை கொடுத்து? சினம் கொடுத்து வீழ்த்தியாச்சு. சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற, மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய் தரவாய், இனித்தான் எழுந்திராய் ஈதன்ன பேருறக்கம் அனைத்து இல்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் என்று சினத்தை கொடுத்து அவனை வீழ்த்தியது. இன்னொன்றையும் கொடுக்கிறார்கள். அங்கே அவன் தவறுகிற முறையற்ற பால் கவர்ச்சி. ஆக 2 விழுந்துட்டாராம். ஒன்று சினம், இன்னொன்று முறையற்ற பால் கவர்ச்சி. அந்த போரில், கடைசி நாட்களில் நடந்த போரில் ராவணன் வீழ்கிறான். யுத்த காலத்தில் வீழ்ந்து கிடக்கிறான். செய்தி மண்டோதரிக்கு வருகிறது, ராவணன் வீழ்ந்து விட்டான் என்று. அலறி புடைத்து கொண்டு ஒப்பாரி வைத்துக் கொண்டே ஓடுகிறாள் அந்த உடலை காண்பதற்காக. அப்படி ஓடுகிற அந்த மண்டோதரி சொல்வாள், முக்கோடி வாழ்நாளும் முயன்று அடைந்த பெரும் தவ வலிமையும், 3 கோடி வருஷங்கள் செய்த உன் தவ வலிமை என்ன ஆயிற்று? 3 கோடி வாழ்நாளும் முயன்று அடைந்த பெரும் தவ வலிமையும், எக்கோடி எவராலும் வெல்லப்படாய் என கொடுத்த வரமும், எந்த திக்கிலும் உன்னை வெல்வது முடியாத காரியம் என்று கொடுத்த வரம் என்னாயிற்று? ஏனை திக்கோடி செருக்கு அடைந்த புஜ வலிமையும், எங்கே போனாலும் வெற்றியுடன் வருவாயே, அந்த புஜ வலிமை என்ன ஆயிற்று என்று புலம்பிக் கொண்டே ஓடி வருவாள் மண்டோதரி. அந்த சடலத்தை பார்த்தவுடன் சற்று நின்று சொல்லுவாள், உன்னை நான் திருப்பால் கடல் என்று நினைத்தேன். மண்டோதரி சொல்வார் அந்த உடலை பார்த்து, உன்னை நான் திருப்பால் கடல் என்று நினைத்தேன், ஆனால் சீதை என்னும் ஒரு பொறை வீழ்ந்ததே. அது சின்ன பொறைதான், இந்த பால்ல புற ஊத்துறோம் இல்லைங்களா, அது மாதிரி ஒரு சின்ன பொறைதான், திருப்பால் கடலே போயிடுச்சு. அன்பர்களே, முறையற்ற பால் கவர்ச்சியினால் ராவணனே வீழ்ந்தான் என்றால் சாதாரண மனிதர்கள் எம்மாத்திரம்? அதைத்தான் மகரிஷி அவர்கள் வலியுறுத்தி இந்த 6 தீய குணங்களை, தான் என்ற தன்முனைப்பில் விளைகிற இந்த 6 தீய குணங்களை கடந்த வாழ்க்கையாக நாம் வாழ வேண்டும். அப்படி வாழ்கிற போதுதான் நம்மில் ஒரு தெய்வாம்சம் ஓங்கும்.
நம்மில் பேராசை இல்லை, எடுத்து வெளியே போட்டாச்சு. சினம் இல்லை, எடுத்து வெளியே போட்டாச்சு. கடும் பற்று இல்லை, வெளியில போட்டாச்சு. முறையற்ற பால் கவர்ச்சி இல்லை, நம்மிலிருந்து வெளியே எடுத்தாச்சு. உயர்வு தாழ்வு மனப்பான்மை இல்லை, வெளியே எடுத்தாச்சு. வஞ்சம், யார் மீதும் வஞ்சம் இல்லை, வெளியே எடுத்தாச்சுன்னா நமக்குள் எஞ்சி இருப்பது என்ன என்று பார்த்தால் அதுதான் அன்பு. இருப்போம். இந்த அன்புதான் தெய்வம். அன்பும் சிவமும் இரண்டு என்பார் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார். ஆக வாழ்க்கையில் இந்த 6 குணங்களுக்கும் மூல காரணமாக இருக்கிற அந்த ஆணவம், தான் என்ற ஆணவம், தனது என்ற ஆணவம் அறவே அகற்றி அகற்ற இந்த 6 குணங்களையும் அகற்ற நமக்குள் எஞ்சி இருப்பது அன்பு. ஆக ஒவ்வொருவருக்குள்ளாகவுமே ஒரு அன்பான சிலை இருக்கிறது. ஆனால் அதை மூடிக்கொண்டிருப்பது, அந்த சிலை வெளியே வராமல் மூடிக்கொண்டிருப்பது தான் இந்த 6 தீய குணங்கள். இது எப்படி இருக்கிறது என்றால், ஒரு அரசன் ஒரு சிற்பியை அழைத்து இந்த அரச சபைக்காக ஒரு அழகான ஒரு பெண் சிலை செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டான். அந்த சிற்பியும் அந்த கட்டளையை ஏற்றுக்கொண்டு ஒரு 6 மாத காலத்தில் செய்து தருவதாக வாக்களித்தான். பிறகு அந்த சிற்பி பலவிதமான கற்களை பார்த்து 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 ஒரு நீளமான ஒரு கல்லை அவன் தேர்ந்தெடுக்கிறான். அங்கே உட்கார்ந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து சிலையை செதுக்க ஆரம்பிக்கிறான். அவனது நண்பன் அனுதினமும் வந்து பார்ப்பான். இவன் சிலையை செதுக்கி கொண்டிருப்பான். பார்த்து கொஞ்ச நேரம் பேசிவிட்டு செல்லுவான். அனுதினமும் வருவான் அவன். அப்படி 6 மாத காலம் ஆயிற்று. அழகான சிலை உருவாகி வருகிறது. சிலை செய்தாகிவிட்டது. அப்போது நண்பன் சொன்னான், எத்தனை அழகான சிலையை நீ செதுக்கி இருக்கிறாய், உன்னை எவ்வளவு புகழ்ந்தாலும் தாகும் என்றான். அப்போது அந்த சிற்பி சொன்னான், இந்த சிலையை நான் செதுக்கவில்லை என்றான். அப்போ நண்பர் சொன்ன, நான் தான் அனுதினமும் வந்துக்கிட்டு தானே இருந்தேன், நீ தானே இந்த சிலையை செதுக்கின, நான் செதுக்கலைன்னா என்னப்பா அர்த்தம் அப்படின்னு கேட்டான். உண்மையாக சொல்லுகிறேன், இந்த சிலையை நான் செய்யவில்லை. இவன் நண்பன் என்ன சொல்றப்பான்னு கேட்டான். அப்போது சொன்னான், இந்த அழகான சிலை கல்லுக்குள் தான் இருந்தது. நான் இந்த 6 மாத காலமாக செய்தது வேண்டாதவைகளை ஒதுக்கினேன் அப்படின்னா. நான் வேண்டாதவைகளை ஒதுக்க ஒதுக்க உள்ளிருந்த சிலை தானாக வெளிப்பட்டது என்றான். அதை போலவேதான் உங்களுக்குள்ளாக ஒரு அழகான சிலை இருக்கு, ஒரு அன்பான சிலை இருக்கு, ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கு. அது வெளிப்படாமல் இருப்பதற்கு காரணம் இந்த 6 வகையான தீய குணங்கள். அவைகள் நம்மை மூடி இருக்கின்றன. இந்த அழகான சிலையை மூடிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் அவைகள் வெளிப்படவில்லை. ஆக வேதாத்திரியத்தை கையில் எடுத்த நாம் பேராசைகளை அகற்றி, கடும் பற்று என்ற அகற்றி, சினம் என்பதை அகற்றி, சினம் என்று சொல்லும்போது ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும். பொதுவாக சொல்லுவாங்க, சினம் என்பது ஒரு குணம், அவருடைய குணம் அப்படித்தான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அடிக்கடி கோபப்படுவாரு, அவர் குணம் அப்படித்தாப்பான்னு சொல்லுவாங்க. ஆனால் சினம் என்பது அது ஒரு குணம் அல்ல, அது ஒரு நோய். இட் இஸ் எ டிசீஸ். யாராவது ஒருத்தர் பார்த்து அவருக்கு கேன்சர் வந்துடுச்சுன்னு சொன்னா, அப்படிங்களா, கேன்சர் வர்றதுதான் அவர் குணம் அப்படின்னு சொல்ல முடியும்? கேன்சர் இஸ் எ டிசீஸ். அதே போலவே தான் சினம் நமக்கு அடிக்கடி வருகிறது என்றால் அது நமக்குள்ள ஒரு நோய். அந்த நோய் எப்போதுமே நம்மை விழுங்கி கொண்டே இருக்கும். அது நம்மளை கொன்றே தீர்த்திடும்.
தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். அன்பர்களே, சினம் என்பது நடக்கிற நிகழ்ச்சியில இல்லை. நடந்த நிகழ்ச்சியை வச்சு நம்ம சினம் சொல்வதில்லை, நம்முடைய பார்வையில் இருக்கு. நிகழ்ச்சியில ஒண்ணும் இல்லை, நம்முடைய பார்வையில தான் இருக்கு. நம்ம கோபம் கொள்றதும் அதை மன்னித்து விடுறதும் நம்ம பார்வையில தான் இருக்கு. ஒரு ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். நான் கல்லூரியின் முதல்வர். பொள்ளாச்சியிலிருந்து கோயம்புத்தூருக்கு போகணும். எங்க ஆபீஸ் கிளார்க், அவர்கிட்ட ஈவினிங் சொல்றேன், நாளைக்கு என்னமோ ஒரு காலேஜ் விஷயமாக ஒரு உயர் கல்வி அதிகாரியை சந்திக்கணும், நாளைக்கு கோயம்புத்தூர் போகணும், அதனால நம்ம பஸ்ல போறோம், நீ பஸ் ஸ்டாண்டுக்கு 10 மணிக்கு வந்துடு அப்படின்னு சொல்லியாச்சு. மறுநாள் காலையில நான் பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு 9:45 போயிட்டேன். நான் சொன்ன கிளார்க், என்னிடம் வேலை பார்க்குற அந்த கிளார்க் 10 மணி ஆயிடுச்சு வரல, 10:15 வரல, 10:30 ஆயிடுச்சு வரல, 10:45, 11 நெருங்கிடுச்சு. அப்பதான் அந்த கிளார்க் வர்றாரு. எனக்கு வார்த்தைகள் எப்படி வரும்? நான் வந்து நிக்கிறேன், 9:45 இருந்து நிக்கிறேன். நான் கல்லூரியுடைய முதல்வருங்கிற அந்த 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 அகங்காரம், அந்த ஆணவம். நீ வேலை பார்க்கிற கிளார்க் 9:45 நான் வந்து நிக்கிறேன், நீ 11 மணிக்கு வர்ற அப்படின்னு வார்த்தைகளை கொட்டுறேன். அப்போ அவர் ஏதோ சொல்ல வராரு, அந்த பேசலாம் நீ பேசாத, நான் எப்ப வரச்சேன்னு உன்னைய 10 மணிக்கு, நீ எப்ப வந்து நிக்கிற 11 மணிக்கு அப்படின்னு மறுபடியும் திட்டுறேன். அவன் பொறுத்துக்கிட்டாரு, அந்த கிளார்க்கு பொறுத்துக்கிட்டாரு. 1 மணிக்கு லேட்டா வந்ததுனால பொறுத்துக்கிட்டாரு. சரி, முடிஞ்சது. 6 மாதம் கழித்து இதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம், நானும் எங்கள் கல்லூரியினுடைய கரஸ்பாண்டன்ட், அவர் எனக்கு பாஸ், நான் பிரின்சிபல், அவர் கரஸ்பாண்டன்ட். இதே மாதிரி நானும் கரஸ்பாண்டன்ட்டும் ஒரு ப்ரோக்ராம் போடுறோம். நம்ம கோயம்புத்தூருக்கு போறோம். ஆக நீங்க வந்து ஒரு 10 மணிக்கு நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு ப்ரோக்ராம் போடுறோம். போட்டுட்டு நான் வந்து 10 மணிக்கு போறதுனால ஒரு எப்பவும் போல 9:45 பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன். கரஸ்பாண்டன்ட் வரல, 10:30 வரல, 10:45 வரல, 11 மணி ஆச்சு, கரஸ்பாண்டன்ட் வரல. 11:30 மணிக்கு கரஸ்பாண்டன்ட் வர்றாரு பஸ் ஸ்டாண்டுக்கு. அவர் என்னமோ சொல்றாரு. இப்ப நான் என்ன சொல்றேன், பரவாயில்ல சார், பரவாயில்ல சார், பரவாயில்ல சார், உங்களுக்கு எத்தனையோ வேலையா இருந்திருக்கும் அப்படின்னு இப்ப சொல்றேன். அப்ப அவரும் லேட்டா தான் வந்திருக்காரு, ஏன் நான் அவரை திட்டல? அவரிடம் எனக்குள்ள ஆணவம் இல்லை. ஆனால் அந்த கிளார்க் கிட்ட எனக்கு ஒரு ஆணவம் இருந்தது. he is my clerk, I am a superior officer அப்படிங்கிற ஆணவம் இருந்தது. அதனால எனக்கு சினம் வந்தது. அதே மிஸ்டேக்கை தான் இப்ப கரஸ்பாண்டன்ட் பண்ணியிருக்காரு. ஆனா அவரை நான் திட்ட முடியல. அவர் ஏதோ ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்க வராரு, இருந்தாலும் நான் பரவாயில்ல சார், பரவாயில்ல சார்ங்கிறேன். ஏன் இந்த பரவாயில்ல பரவாயில்லங்கிறத அவர்கிட்ட சொல்ல முடியல? முதல் கேஸை நான் ஏன் சொல்ல முடியல? எனக்கு உள்ள ஆணவம். அவருக்கு ஒரு நியாயமான ஒரு விஷயம் இருந்திருக்கலாம் லேட்டா வந்ததுக்கு, அதை கூட நான் கேட்கல. பரப்படும் போது உடனே ஒரு வயதான அம்மா இருந்திருக்கலாம், உடனே ஒரு உடம்பு சரியில்லாம போயிருக்கலாம், ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்திருக்கலாம், அதை கூட நான் கேட்கல. ஆனா கோபப்படுகிறேன். காரணம் எனக்குள்ள ஆணவம். ஆக நிகழ்ச்சி 2 பேரும் ஒண்ணுதான். பட் ஒரு இடத்தில் ஆணவம் இருப்பதால் சிறப்படுகிறேன், இன்னொரு இடத்தில் அவர்கிட்ட எனக்கு என்ன ஆணவம்? ஐ எம் அ சபார்டினேட், அதனால கோபம் வரல. ஆக எப்போதுமே நிகழ்ச்சியில ஒண்ணும் இல்லை, அந்த நிகழ்ச்சியை யார் செய்தது, எப்படி செய்தது என்ற நிதானத்தில் தான் அந்த கோபம் எனக்கு வருது. ஆக அந்த கோபத்திற்கும் காரணம் என்னுடைய ஆணவம் தான். ஆக ஆணவத்தை குறைக்க 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 எல்லாம் 6 குணம் அப்படியே செய்யறது. இந்த ஆணவத்தை குறைப்பதற்காகத்தான் தவமும் தற்சோதனையும். தவம் செய்யுங்க,
தற்சோதனை செய்யுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த இறைவனை நினைக்கிற அந்த பாங்கு வரும். அப்படி அந்த இறைவனை நினைக்கிற பாங்கு வரும்போது அவரும் நம்மை மாதிரி ஒரு மனிதர் தானே, ஏன்பா லேட்டு அப்படின்னு விசாரிக்கலாமே. விசாரித்து அதுல ஒரு நியாயம் இருந்தால் நம்ம அதை லேசா எடுத்துக்கிட்டு அப்படியே போயிருக்கலாமே, ஏன் இந்த சினம் அப்படிங்கிற ஒரு ஒரு பக்குவம் எப்போ வரும் என்றால் அந்த தவத்திலையும் தற்சோதனையும் செய்ய 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 செய்யத்தான் அந்த பக்குவம் வரும். ஆக நாம் தெய்வமாக மீண்டும் மாறுவதற்கு நாம் முதலில் செய்ய வேண்டியது ஃபர்ஸ்ட் கெட் என்டர் பண்றோம். அவர் ஜேர்னி டுவார்ட்ஸ் கான்சியஸ்னஸ், அவர் ஜேர்னி டுவார்ட்ஸ் காட். அதுல முதல் கேட்ல என்டர் பண்றோம். முதல் கேட்ல என்டர் பண்ணும்போது நம்ம செய்ய வேண்டியது இந்த 6 தீய குணங்களை எடுத்து வெளியே போடணும். அதை எடுத்து வெளியே போடாம நான் கடவுளை பார்க்கணும், பார்க்க முடியுமா, நேர பார்க்க முடியுமா, இந்த கேள்விக்கெல்லாம் அங்க இடமே கிடையாது. ஆக நாம் மீண்டும் இறைவனாகுவதற்கு உபாயங்கள் இருக்கின்றன. அந்த உபாயங்களோடு நமது வாழ்க்கையை நாம் நடத்த வேண்டும். அப்ப இப்போ நம்ம வாழ்க்கையை எப்படி நடந்து கொள்வது, வாழ்க்கை என்பது என்ன, வாழ்க்கையில் நாம் எதையெல்லாம் தவிர்க்க வேண்டும், எதையெல்லாம் நாம் ஏற்க வேண்டும். மகரிஷி சொன்னது மாதிரி எது எது வேண்டாததை வடிகட்ட வேண்டும், வேண்டியதற்கு படிக்கட்ட வேண்டும் என்றெல்லாம் தீர ஆழ்ந்து சிந்தித்து நமது செயல் அமைய வேண்டும். ஆக நமக்கு வேண்டியது வாழ்க்கை என்பது என்ன, நமது வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன, அந்த நோக்கத்தை எவ்வாறு நிறைவேற்றுவது. ஆக முறையான ஒரு கேள்வி இப்போ வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்பதை நம்ம ஒரு தெளிவான நிலைக்கு வந்துடணும். வாட் இஸ் த எய்ம் ஆஃப் மை லைஃப்? பெரிய கோடி கோடியா பணம் சேர்க்கிறதா? ஆனா மகாத்மா காந்தி அப்படி சேர்க்கலையே, அதனால அவர் வாழ்ந்த வாழ்க்கை வீணாயிடுச்சா? இல்ல அவர் பேங்க் பேலன்ஸ் மகாத்மா காந்தி கிடையாது, அப்ப அவர் வாழ்ந்த வாழ்க்கை சரியில்லையா? இல்ல பெரிய பதவி வேணும், அதான் வாழ்க்கையின் நோக்கம்? சங்கரருக்கு பதவி இல்லையே, அவர் வாழ்க்கை வீணாயிடுச்சா? சுவாமி விவேகானந்தர் என்ன பண்ணாரு? அவர் வாழ்க்கை வீணாயிடுச்சா? அவருக்கு என்ன பதவியா இருந்தது? பிரைம் மினிஸ்டரா இருந்தாரா என்ன அவரு? ஆக வாழ்க்கையினுடைய நோக்கம் எதை அடைய வேண்டும், அந்த மீண்டும் அந்த இறைநிலைக்கு போவதற்கு நம்ம எப்படி இருக்கணும், பணத்தை சம்பாதிக்கிறதா, பதவியை சம்பாதிக்கிறதா, எப்படி வாழணும் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. வாழ்க்கையின் நோக்கம் என்ன, வாழ்க்கையை எவ்வாறு வாழ்வது, இத முதல்ல சங்கரர் கிட்ட கேட்கிறாங்க. வாழ்க்கையின் நோக்கம் என்ன அப்படின்னு சங்கரர் கிட்ட கேட்கிறாங்க. ஆதிசங்கரர் சொல்லுவார், வாழ்க்கை என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை, இதுல வாழ்வதற்கு என்ன இருக்கு? இது முன் செய்த ஒரு பாவங்களுக்காக நமக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை, இதை சீக்கிரம் முடித்துக் கொள்வது நல்லதுங்கிறார். புனரபி ஜனனம், புனரபி மரணம், மீண்டும் புனரபி ஜனனம், ஜனனம் சயனி. தாயின் வயிற்றில் எத்தனை முறைதான் நான் உறங்குவது? புல்ல இருந்தேன், பூடுல இருந்தேன், இல்ல பறவையில இருந்தேன், பாம்புல இருந்தேன், எத்தனை இதில் இருக்கிறது இல்ல, எத்தனை தாவரத்துல இருந்தேன், எத்தனை முறைதான் நான் இந்த தாயின் வயிற்றில் உறங்குவது? இக சம்சாரே பகுதுஸ்தாரே கிருப்பியா பாரே பாகி முராரே. இதுல இருந்து நான் விடுபட வேண்டும். இந்த பர்த் அண்ட் டெத் சைக்கிள் இருக்கிறது அல்லவா, இதுல இருந்து நான் விடுபட வேண்டும், பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டு நான் செல்ல வேண்டும் என்று வாழ்க்கையை தண்டனையாக பார்க்கிறார் ஆதிசங்கரர். ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டாரு. அப்புறம் வெகு காலத்திற்கு பிறகு திருப்பாவை தந்த ஆண்டாள் வருகிறார்கள். இதே கேள்விதான், வாழ்க்கையின் நோக்கம் என்ன அப்படின்னு ஆண்டாள் கிட்ட கேட்கறாங்க. திருப்பாவை தந்த ஆண்டாள் கிட்ட. இத கண்ணதாசன் கூட இவ்வளவு பெரிய தத்துவார்த்தமான கேள்வியை, வாழ்க்கையின் நோக்கம் என்ன அப்படிங்கிறத அவர் பாடலே ஒரு பாடலை கேட்டு போயிடுவார்.
ரொம்ப தத்துவார்த்தமான கேள்வியான சாதாரண பாடல் கேட்டுருவார். தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, இந்த ஊர் என்ன, சொந்த வீடு என்ன, ஞான பெண்ணே என்று சொன்ன பிறகு வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன. ரொம்ப அற்புதமான வரிகள். வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன என்று போற போக்குல கண்ணதாசன் கேட்டுட்டு போயிடுவாரு. அதே மாதிரி இந்த கேள்வியை ஞானிகிட்டையும் கேட்டிருக்காங்க. இப்போ ஆண்டாள் திருப்பாவை தந்த ஆண்டாள் கிட்ட இந்த கேள்வி வைக்கிறாங்க. வாழ்க்கையின் நோக்கம் என்ன, எவ்வாறு நான் வாழ்வது, மீண்டும் நான் இறைவனை அடையணும், எப்படி வாழ்வது. அப்போ ஆண்டாள் சொல்கிறார்கள், வாழ்க்கை என்பது தண்டனை அல்ல. சங்கராரை மாத்திட்டாங்க. வாழ்க்கை என்பது தண்டனை அல்ல. எத்தனை முறை பிறந்தாலும் நான் வாழ்வதற்கு விருப்பமே. ஆனால் யாருக்காக வாழ்வது? யாருக்காக வாழ்வது? அந்த நாராயணனுக்காகவே வாழ்வது, தெய்வத்திற்காக வாழ்வதுதான் வாழ்க்கை. எத்தனை முறை பிறந்தாலும் விருப்பம்தான், பரவாயில்லை. ஆக வாழ்க்கை என்பது இறைவனுக்காக வாழ்வது வாழ்க்கை அப்படின்னு வச்சுட்டாங்க ஆண்டாள். எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தனோடு உற்றோமே யாவோம், உமக்கே நாம் ஆட்செய்வோம், மற்ற நம் காமங்கள் மாற்றேலோ ரெம்பாவாய். இப்ப நாராயணன் கிட்ட சொல்றாங்க அவங்க, எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தனோடு வாழ்வோம், உற்றோமே யாவோம், மற்ற நம் காமங்கள் மாற்றேலோ ரெம்பாவாய். ஆக இறைவனுக்காக வாழ்வதுதான் வாழ்க்கை அப்படின்னு ஆண்டாள் முடிக்கிறாங்க. வெகு காலம் ஆகுது, அதே கேள்வி மீண்டும் வள்ளல் பெருமானார்கிட்ட வருது. வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்பது வள்ளல் பெருமானார்கிட்ட அந்த கேள்வி வருது. வள்ளல் பெருமானார் ஏற்கனவே இருக்க பதில்களை பார்க்கிறாரு. இப்ப வள்ளல் பெருமானார் அவர் சொல்வது, வாழ்க்கை தண்டனை அல்ல, வாழ்க்கை வாழ்வதற்கே. வாழ்க்கை என்பது வாழ்வதற்காகத்தான். ஆனால் யாருக்காக வாழ்வது? இறைவனுக்காக அல்ல அப்படின்றார். அதனாலதான் அவர் ஒரு ரெவல்யூஷனரி, ஒரு புரட்சிகரமான ஒரு முடிவு எடுத்தார் அவர் வள்ளல் பெருமானார். வாழ்க்கை என்பது இறைவனுக்காக வாழ்வது வாழ்க்கை அல்ல. அப்ப யாருக்காக வாழ்வது? அதை இறைவன்கிட்டயே சொல்றாரு வள்ளல் பெருமானார். அப்பா, நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆருயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். உனக்கு அல்ல, ஆருயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். ஆருயிர்களுக்கு, சக உயிர்களுக்கு அன்பு செலுத்துவதே வாழ்க்கை அப்படின்னு வாழ்க்கையினுடைய நோக்கத்தை விண்ணிலிருந்து மண்ணுக்கு இறக்குனாரு வள்ளல் பெருமானார். இறைவனுக்காக வாழ்வது வாழ்க்கை அல்ல, சக மனிதர்களுக்காக வாழ்வது வாழ்க்கை என்ற மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்தவர் வள்ளல் பெருமானார். ஆருயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் என்றார். இதை ஒட்டிதான் பிறகு வருகிற ஆன்மீகவாதிகள் எல்லாம் இதே ஸ்டாண்டர்ட் தான் கையில் எடுக்கிறாங்க. அதை ஒட்டி வந்த விவேகானந்தர், யார் உண்மையிலேயே வாழ்கிறார்கள் என்று விவேகானந்தர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்கிறாங்க. யார் உண்மையிலேயே வாழ்ந்த? எத்தனையோ மகான்கள் வர்றாங்க போனாங்க, உண்மையிலேயே யார் வாழ்ந்தார்கள் நீங்க யாரை சொல்லுவீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப விவேகானந்தர் சொல்கிறார், யார் மற்றவர்களுக்காக வாழ்ந்தார்களோ அவர்கள்தான் உண்மையிலேயே வாழ்ந்தவர்கள். ரொம்ப அழகான சென்டென்ஸ் இது. யார் மற்றவர்களுக்காக வாழ்ந்தார்களோ அவர்கள்தான் உண்மையிலேயே வாழ்ந்தவர்கள். அது ஆங்கிலத்தில் அவர் எழுதியிருப்பாரு, they alone live who live for others. they alone live, யாரு? who live for others. அப்படி வாழாதவர்கள், the rest are more dead than alive. அப்படி பிறருக்காக வாழாதவர்களை நான் நடைப்பிணங்கள் என்பேனார். தனக்கு தனக்கு என்று வாழ்பவர்களை நான் நடைப்பிணங்கள் என்பேனார்.
பிறருக்காக வாழ்வதுதான் வாழ்க்கை. அதைத்தான் வேதாத்திரி மகரிஷி ஒரே வரியில கொண்டு வந்து முடிச்சாரு. ஆதி எனும் பரம் பொருள் மெய் என்று ஆரம்பித்து எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி அப்படியே வந்துகிட்டே வந்தவரே வாழும் நிலை உணர்ந்து நான் இந்த பூமிக்கு எவ்வாறு வந்தேன், எனது வாழ்க்கை எவ்வாறு அமைந்தது என்ற வாழும் நிலை உணர்ந்து தொண்டு ஆற்றி இன்பம் காண்போம். நமக்கென்று ஒரு மகிழ்ச்சி வேண்டுமென்றால் நான் ஒருவருக்கு தொண்டு செய்து அவர் அடையும் மகிழ்ச்சி தான் என்னுடைய மகிழ்ச்சி. என்னுடைய மகிழ்ச்சி என்பது பிறரது மகிழ்ச்சியில் தான் என்னுடைய மகிழ்ச்சி இருக்கிறது என்று தொண்டு ஆற்றி இன்பம் காண்போம் என்று மகரிஷி அவர்கள் அதே அந்த வள்ளல் பெருமானார் பாதையிலே வர்றாங்க. வள்ளல் பெருமானார் அதைத்தான் மறுபடியும் வலியுறுத்தினாரு. சன்மார்க்கியாகிய ஒரு சன்மார்க்கி, சுத்த சன்மார்க்கி எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை வள்ளல் பெருமானார் அகவல்ல சொல்வார். 1596 வரிகளை பாடிய வள்ளல் பெருமானார் ஒரு நாள் இரவுல எழுதினாங்க. 1596 வரிகளையும் ஒரே நாள் இரவுல எழுதினார். விடிய போகுது, அகவலும் முடிய போகுது. கடைசியில் ஒரு 4-5 வரிகள், இத்தனையும் படித்த நீ உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், உன்னுடைய செயல் எப்படி இருக்கணும் என்று சொல்லுகிறார் வள்ளல் பெருமானார். உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறலாம் விலக நீ அடைந்து விலக்குக. அதுதான் அவர் இட்ட கட்டளை. உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறலாம் விலக நீ அடைந்து விலக்குக. நீ கேள்விப்பட்டாலே போதும்பா, ஓடி போய் உதவி செய்ய. உங்ககிட்ட வந்து உதவி கேட்கணும்னு கூட நினைக்காத. ஒருத்தருக்கு உதவி வேண்டும் என்று கேள்விப்பட்டாலே போதும், நீ அடைந்து உதவி செய். உலகினில் உயிர்களுக்கு ஒரு இடையிறலாம் விலக நீ அடைந்து விலக்குக. உத்தமன் ஆகுக. அதான் உத்தமனுக்கு அழகு. உத்தமன் ஆகுக, ஓங்குக, சுத்த சன்மார்க்க சுகநிலை பெறுக. அப்படி நடக்கும்போதுதான் சுத்த சன்மார்க்க சுகநிலை பெறுக என போற்றினின் பேரருள், போற்றினின் பெரும் சீர், ஆற்றலின் ஓங்கிய அருட்பெரும் ஜோதி என்று அகவல் முடிகிறது. ஆக வள்ளல் பெருமானார், விவேகானந்தர், வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய அந்த உலகியல் வாழ்க்கையினுடைய நமது வாழ்க்கை எவ்வாறு அமைய வேண்டும் என்பது பிறருக்காக வாழ்கிற வாழ்க்கை. இந்த பிறருக்காக வாழ்கிற வாழ்க்கை இருக்கிறதே, ஒரு ஆசிரியர் தன்னிடம் வருகிற மாணவர்களுக்காக வாழணும். ஒரு அரசியல்வாதி தனக்கு வாக்களித்த மக்களுக்காக வாழணும். அந்த பிறருங்க இருந்துகிட்டே தான் இருக்காங்க. எந்த இடத்துல அந்த பிறர் இருந்துகிட்டே இருக்காங்க. தன்னை பெற்று என்னை உருவாக்கிய எனது பெற்றோர்களுக்காக நான் வாழணும். தன்னையே நம்பி அவர்களுடைய பிறந்த வீட்டை விட்டு வந்திருக்கிற எனது மனைவிக்காக நான் வாழணும். அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் இந்த பிறருக்காக வாழ்வதே வாழ்க்கை, பிறருக்காக வாழ்வதே வாழ்க்கை போட்டுக்கிட்டே வந்தோம்னா அந்த வாழ்க்கையில நமக்கு ஆணவமே இருக்காது. ஏன்னா தான் என்பதை நான் முன்னிறுத்தாது பிறரை முன்னிறுத்தியே வாழ்க்கை வாழ்ந்து வரும்போது அந்த தான்ங்கிறது அப்படியே குறைஞ்சிடும். அந்த தான்ங்கிறது குறைய 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 என்னில் அந்த ஆணவம் குறைய 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 அன்பும் மேலோங்கி கொண்டே வரும். அந்த தெய்வாம்சம் அப்படியே பெருகிக்கிட்டே வரும். ஆக பிறருக்காக வாழ்கிற வாழ்க்கை அதுதான் மனிதன் தெய்வமாவதற்கான முதல் படி. இன்னும் சில படிகள் இருக்கின்றன. ஃபர்ஸ்ட் கேட் இதுதான். பிறருக்காக வாழாமல் தனக்கு மட்டுமே வாழ்ந்து கொண்டிருந்தால் அவனுக்கு முதல் கேட்டே திறக்காது. அப்புறம் அங்க மற்ற கேட்டுக்கு போறது. ஆக நாம் இதுவரை எப்படியோ இருந்தாலும் பரவாயில்லை, இனிமேலாவது தனக்காக மட்டுமே வாழாது பிறருக்காகவும் வாழ்கிற பக்குவத்தை நமக்கு கொஞ்சம் கையில் எடுக்கணும். அப்படி பிறருக்காக வாழ்கிறார்களே
அவர்களைத்தான் இந்த உலகமே போற்றுகிறது. மகாத்மா காந்தி பிறருக்காக வாழ்ந்தவர். அவர் பிறக்கும்போது, அவர் இந்த மண்ணில் இந்தியாவில் இந்த மண்ணில் பிறக்கும் போது அவர் வாழ்ந்த இந்த இந்திய நாட்டில் 42 கோடி அடிமைகள். அவர் வீழ்ந்த போது 42 கோடி சுதந்திர பறவைகள். என்ன மாற்றத்தை கொடுத்தார் பாருங்க. ஒரே ஒரு மனிதர் பிறருக்காக வாழ்ந்த அந்த பக்குவத்தால் 48 கோடி அடிமைகளையும் 42 கோடி சுதந்திர பறவைகளாக மாற்றினார் பாருங்க. அதனாலதான் அவருக்கு வைத்த பெயர் மகாத்மா. சாதாரண ஆத்மா அல்ல அது. மகாத்மாவிற்கு பிறகும் அந்த பட்டத்தை யாருமே கொடுக்கல. மகாத்மாவுக்கு முன்பாகவும் அந்த பட்டத்தை யாருமே வாங்கல. அப்படிப்பட்ட பிறருக்காகவே வாழ்கிற ஒரு வாழ்க்கையை யார் கையில் எடுக்கிறார்களோ அவர்கள்தான் மகா ஆத்மா. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் என்பவரை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அவர் தனது டிராயிங் ரூம்ல, அமெரிக்காவில் தனது டிராயிங் ரூம், அது 2 போட்டோ தான் வச்சிருந்தாரு. ஐன்ஸ்டைன் வால்ல மாட்டியிருந்தார். 2 போட்டோ தான். அவருடைய விஞ்ஞான குரு ஐசக் நியூட்டன் படம் இங்க இருந்தது. அது அவருடைய விஞ்ஞான குரு. இன்னொரு போட்டோ மகாத்மா காந்தி. 2 போட்டோ தான். அப்போ ஒரு நாட்டினுடைய தனக்காக வாழ்ந்தவருக்கு அந்த உலகமே போட்டுகிற ஒரு பக்கம் வந்துச்சு பாருங்க. 2வது படம் மகாத்மா காந்தி தான். அந்த ஐன்ஸ்டைன் தான் சொன்னாரு, இதை போல ஒரு மனிதர் இந்த உலகில் வாழ்ந்தார், நடந்தார் என்பதை இனி வருகிற ஜெனரேஷன்ஸ் கூட நம்புறதுக்கு கூட கஷ்டமாக இருக்கிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார் என்று சொல்லி, அந்த பிறருக்காக வாழ்கிற வாழ்க்கையில தான் நாம் மதிக்கப்படுவோம், நாம் தெய்வீகமாக கருதப்படுவோம். மகாத்மா காந்தி அந்த அனுபவம், பிறரால மதிக்கப்படுகிற அந்த அனுபவங்கள் வாழ்க்கையில் அவருக்கு மிக 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 அதிகம். ஒரு முறை பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து மகாத்மா காந்தி பேசுகிறார் சுதந்திர போராட்டத்தின் போது. பேசி மேடையிலிருந்து கீழே இறங்குறார். மகாத்மா காந்தியை அரெஸ்ட் பண்றாங்க. ஏன்னா அரசுக்கு எதிராக பேசினதால் அரெஸ்ட் பண்றாங்க. கோர்ட்ல கொண்டு போய் மறுநாள் நிப்பாட்டுறாங்க. அப்போ பிரிட்டிஷ் ஜட்ஜ், அவர் காலத்துல ஜட்ஜ் எல்லாம் பிரிட்டிஷ் ஆளுங்க தான். பிரிட்டிஷ் ஜட்ஜ் விசாரிக்கிறாரு, எங்களது அரசை என்னென்ன வழிமுறைகளில் நீங்கள் விமர்சித்து உள்ளீர்கள், உண்மையா? காந்தி சொன்னார், உண்மைதான். அதற்காக நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கிறேன்ட்டாரு. உடனே அவர் ஜட்ஜ்மெண்ட் எழுத ஆரம்பிச்சாரு. ஜட்ஜ்மெண்ட் எழுதிட்டாரு, வாசிக்கிறாரு. எங்களது அரசை விமர்சித்து தவறாக நீங்கள் பேசியதால் உங்களுக்கு 6 ஆண்டு கால கடுங்காவல் விதிக்கப்பட்டுள்ளது, விதிக்கிறேன் என்று எழுதிவிட்டு அவர் சொல்லுவார், அந்த ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லுவார், இந்த தீர்ப்பை எங்களது அரசி பார்த்து உங்களை மன்னித்து உங்களை விடுவிப்பார். ஆனால் நான் தான் முதலில் சந்தோஷப்படுகிற ஆளாக இருப்பேன் என்று எழுதிவிட்டு மறுபடியும் ஒரு பேரா சேர்த்தார் அந்த ஜட்ஜ். தனது நாட்டுக்காகவே வாழ்கிற உங்களுக்கு இந்த தண்டனையை கொடுக்கக்கூடிய ஒரு துர்பாகியவதியாக நான் மாறிவிட்டேன். ஒரு நாட்டுக்காகவே நீங்கள் உங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் உங்களுக்கு தண்டனை கொடுக்கிற மாதிரி ஒரு துர்பாகவதியாக நான் ஆகிவிட்டேன். ஆகவே இதுவே எனது கடைசி தீர்ப்பு. ஐ ரிசைன் ஃப்ரம் திஸ் போஸ்ட் அப்படின்னு அப்பவே ரிசைன் பண்றாரு. ஒரு பிரிட்டிஷ் ஜட்ஜை ரிசைன் பண்ண வைத்தது எது? அதான் மகாத்மாவுடைய பிறருக்காக வாழ்கிற அந்த பக்குவம். ஆக அன்பர்களே, பிறருக்காக வாழ்கிற பக்குவம், அப்பா அம்மாவுக்காக வாழ்கிற பக்குவம், கணவன் மனைவிக்காக வாழ்கிற பக்குவம், பிள்ளைகளுக்காக வாழ்றது, நம்மை நம்பியிருக்கும் அந்த உறவினர்களுக்காக வாழ்வது, ஆசிரியராக இருந்தால் மாணவர்களுக்காக வாழ்வது என்ற அந்த பக்குவத்தை நாம் கையில் எடுக்க நாம் உயர்ந்து நம்மில் அந்த தெய்வீகம் உயர்ந்து கொண்டே வரும். இதைத்தான் இறுதியாக மீண்டும் அந்த கண்ணதாசன் பாடல் தான் எனக்கு ஞாபகம் வருகிறது. மனிதன் என்பவன் தெய்வம் ஆகலாம் எப்போது? பிறருக்காக வாழ்கிற போது.
வாரி வாரி வழங்கும் போது வள்ளல் ஆகலாம். வாழை போல தன்னை ஈர்ந்து தியாகி ஆகலாம். உருகி ஓடும் மெழுகு போல ஒளியை வீசலாம். மனிதன் என்பவன் தெய்வம் ஆகலாம் என்று சொல்லி எல்லோருக்கும் விரிந்த உள்ளம், உறவுக்கெல்லாம் விரிந்த உள்ளம் மலர்கள் ஆகலாம். ஊருக்கெல்லாம் விரிந்த நெஞ்சம் சிலைகள் ஆகலாம். யாருக்கென்று அழுத போதும் தலைவன் ஆகலாம். மனம் மனம் அது கோயில் ஆகலாம் என்று மீண்டும் நாம் அந்த இறைநிலையை அடைவதற்கான முதல் படிதான் நாம் பிறருக்காக வாழ்கிற வாழ்க்கை என்று சொல்லி, இன்னும் இதை தொடர்ந்து வருகிற சில படிகளும் இருக்கின்றன என்பதை அதை நாம் வருகிற காலத்தில் பார்ப்போம் என்று சொல்லி, இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்த இறை சாதனை மார்க்க அன்பர்களுக்கும் இறை மதன் அவர்களுக்கும் அவர் சார்ந்த அனைவருக்கும் எனது வாழ்த்தையும் வணக்கத்தையும் தெரிவித்து இந்த உரையை நாம் நிறைவு செய்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நண்பர்களே, நமது ஜூமிலே இப்பொழுது டாக்டர் சொக்கலிங்கம் ஐயா அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். மிக்க மகிழ்ச்சி. ஐயா அவர்களை வாழ்த்துவதற்கு முன்பாக சொக்கலிங்கம் ஐயா அவர்களுடைய வாழ்த்துக்களை நாம் கேட்போம். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கேன் ஐயா. நல்லா சொல்லுங்க. சொக்கலிங்கம் ஐயா வணக்கம். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நல்லா இருக்கேன் ஐயா. நல்லா இருக்கேன். சந்தோஷம் ஐயா பேசினதுல. ரொம்ப வருடம் கழித்து சந்திக்கின்றேன். சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியா. உங்களுடைய சொற்பொழிவை ஃபுல்லா கேட்டேன். இது அனைவரும் கேட்டுட்டாங்கன்னா சொக்கலிங்கத்துக்கு வேலையே இல்லையே. அதற்காகத்தான் நம்ம மகரிஷியின் கருத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். அற்புதமா பேசுனங்க ஐயா. சந்தோஷம் ஐயா. நன்றிங்கய்யா. நன்றி. ஒண்ணுமே இல்லையா. நான் என்ன நினைச்சேன்னா, இந்த குணம் வந்துவிட்டால் அவர்கள் இதயம் 100 வருடம் கடந்து இயங்குகின்ற சக்தியை பெறாங்க. அவ்வளவுதான், அவ்வளவுதான், அவ்வளவுதான். அது நீங்க அற்புதமா எல்லாத்தையும் இது பண்ணீங்க. மதன் என் சகோதரர், எல்லாம் சேர்ந்து உறவினர்களா இருக்கிறோம். அதான் நான் என்ன நினைச்சேன், உறவினர்கள் அனைவரும் நண்பர்களாக மாற்றிக்கொண்டு நண்பர்கள் அனைவரும் உறவினர்களாக மாற்றிக்கொண்டாலே உலக பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லா சிக்கலும் தெரிஞ்சிடும், எல்லா சிக்கலும் தெரிஞ்சிடும். அப்புறம் நான் என்ன நினைச்சேன், நீங்க சொன்னதுல இருந்து நான் சொல்றேன், நான் என்பது மறைந்து நாமாக மாறி எனக்கு என்று மறைந்து நமக்கென்று ஆகிவிட்டா. நீங்க சொல்றதே நான் சொல்றேன், எல்லா ஊருக்குமே நல்லா இயங்கிட்டு இருக்குதையா. வெரி குட், வெரி குட், வெரி குட். அது நீங்க உங்ககிட்ட இருந்து வெரி குட் வாங்கினா அதை விட எனக்கு ஒரு அத்தாட்சி கிடையாது. மகரிஷிக்கு மருத்துவ பணிபுரிந்தது பெரிய மகிழ்ச்சி, பெரிய மகான். அதான் ஒன்னு சொல்லிட்டு முடிக்கிறேன் ஐயா. ஒருவன் தான் மகிழ்ந்து மற்றவரை மகிழ வைக்கும் பொழுது அவன் மனிதன் அல்ல, மாமனிதன் அல்ல, அவன் தெய்வமாக மாறுகின்றான் என்பதை நீங்க ரொம்ப சுருக்கமா இருக்கீங்க. பல வருஷம் கழிச்சு பார்த்துட்டு இருக்கேன். உங்க வயது குறைந்து கொண்டே இருப்பதற்கு காரணம் நீங்கள் அனைவரையும் மகிழ வைப்பதால் உங்களுக்கு அந்த மகிழ்ச்சி ஒன்றுதான். மகிழ்ச்சி என்பது கொடுப்பதில் மகிழ்ச்சி, அதை விட மிக்க மகிழ்ச்சி விட்டு கொடுப்பதில் மகிழ்ச்சி நான் நினைக்கிறேன் ஐயா. உங்க பயணம் அற்புதமா தொடரணும். உங்க 100வது பிறந்த நாள் விழாவை சொக்கலிங்கம் தலைமையில் கொண்டாட வேண்டும். சந்தோஷம் ஐயா. நன்றிங்க. சந்தோஷம். மதனுக்கு நன்றி, இந்த வாய்ப்புக்கு நன்றி. நன்றி கூறி விடைபெறுகிறேன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க. மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சிங்க. ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. அவங்க அவ்வளோ பிஸியா இருக்காங்க, இருந்தாலும் நமக்காக வாழ்த்து தெரிவித்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மிக்க மகிழ்ச்சி. நண்பர்களே, நாம இந்த தெய்வீக சிந்தனை உண்மையாலுமே இத்தனை நாள் நாம கேட்ட உரைக்கும்
இன்று ஐயா அவர்கள் கொடுத்த உரைக்கும் எப்படி சொல்றது, வாழ்வியல்ல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய உரையாக இன்றைய உரை. இத்தனை நாள் தத்துவத்தையும் மகரிஷி அவர்களையும் வியந்து பார்த்து கொண்டிருந்த நாம் இப்பொழுது அந்த மகான்கள் கொடுத்த சிந்தனைகளை கொண்டு நம்ம வாழ்க்கையில எவ்வளவு செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி ஐயா அவர்கள் முன் வைத்திருக்கின்றார்கள். இன்னும் இந்த மனிதன் தெய்வமாக மாறுவதற்கான பல விஷயங்களை, பெரிய விஷயம் இல்லை, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மை தெய்வீகமாக மாற்றுவதற்கான வாய்ப்பை இறைவன் கொடுக்கின்றான், பரீட்சையும் வைக்கின்றான். ஆனால் பல இடங்களிலே தோற்றிருக்கிறோம் அப்படிங்கிற உண்மையை ஐயா அவங்க சொன்னாங்க. அந்த அளவிற்கு இனிமேல் இன்றிலிருந்து இந்த உரைக்கு பின்பு நம்முடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க பிறருக்காக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாக, தெய்வீக வாழ்க்கையாக அமைத்துக் கொள்வோம் என்ற ஒரு சங்கல்பத்தோடு இந்த உரையை வழங்கிய ஐயா அவர்களை நாம் வாழ்த்தி மகிழ்வோம். அனைவரும் தியான நிலைக்கு வந்துடலாம். முனைவர் அழகர் ராமானுஜம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். முனைவர் அழகர் ராமானுஜம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். முனைவர் அழகர் ராமானுஜம் ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி 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 நன்றி. நண்பர்களே, சொக்கலிங்கம் ஐயா அவங்களையும் வாழ்த்திடலாம். ஏன்னா ஐயா அவங்களும் நமக்கு நிறைய வாழ்த்துறீங்க, வாழ்த்துவோம். ஆலோசனைகள் நமக்கு சிறப்பா கொடுத்துட்டு இருக்காங்க. நன்றி, வாழ்த்துவோம். உயர் திரு டாக்டர் சொக்கலிங்கம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். டாக்டர் சொக்கலிங்கம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். டாக்டர் சொக்கலிங்கம் ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பர்கள் அனைவருக்கும் மிகுந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். சொக்கலிங்கம் ஐயா அவர்களுடைய எண்ணு போட்டிருக்காங்க. ஒரு உலகளாவிய ஒரு மிகச்சிறந்த இருதய மருத்துவ நிபுணர். மகரிஷி அவர்களுக்கே ஒரு முறை மருத்துவம் பார்ப்பதற்கான அந்த புனித வாய்ப்பை பெற்றவர்கள். ஐயா அவங்க ரொம்ப அற்புதமா, அவங்களும் தத்துவம் ரொம்ப சிறப்பா பேசுவாங்க. கூடிய விரைவில் ஐயா அவர்களுடைய உரையும் நாம நமது இறை சாதனை மார்க்கத்திலே கேட்க இறையர்களும் குருவர்களும் துணை புரிய வேண்டும் என்ற ஒரு வேண்டுதலோடு அன்பர்களே, ஒரே ஒரு முக்கியமான அறிவிப்பு சொல்லிட்டு நாம் இப்போ கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போயிடலாம். நாளை வியாழக்கிழமை இன்னும் ஒரு வார காலத்திற்கு தியானம் ஆக்கினை தியானம் தான். நிறைய அன்பர்கள் ஆக்கினை இப்போதாங்க ஐயா ஓரளவுக்கு நல்லா செட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு மெசேஜ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. இன்னும் ஒரு வார காலத்திற்கு நம்ம ஆக்கினை தியானமே ஏற்றிருக்கிறோம். யாருக்காவது தலையில அதிக பாரம் இருந்தா நீங்க சாந்தி யோகம் நீங்க செய்து கொள்ளலாம். இன்னொரு 7 நாட்களுக்கு ஆக்கினை தியானம் நம்ம ஆழமாக செய்ய இருக்கின்றோம். ஒன்று. இரண்டாவது, நாளை மாலை சிறப்பு சொற்பொழிவாக ஞான ரிஷி AS ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுடைய பிரம்ம ஞானம், இறைவனை பற்றிய ஒரு மிக அற்புதமான விளக்கம் தொடர் சொற்பொழிவாக சென்று கொண்டிருக்குது. யோக வாழ்வு 12ஆம் பகுதியிலே அந்த இறைவனை பற்றிய, அதை உணர்வதற்கான தன்மைகளை பற்றிய ஒரு விரிவான விளக்கத்தை நாம் கேட்க இருக்கின்றோம். அதனால நாளைக்கு 5:30 6:30 வரைக்கும் 1 மணி நேரம் ஆழ்நிலை தியானம் இருக்கும். அதற்கு அப்புறம் அரை மணி நேரம் கேப் இருக்கும். 7 மணிக்கு ஐயா அவர்களுடைய உரை தொடங்கும். நாளைக்கு ஐயா அவர்களுடைய உரை 7 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் நடைபெறும். அன்பர்கள் அதற்கு முன்னமே தியானத்திலும் இணைந்து கொண்டு அந்த சொற்பொழிவையும் கேட்டு ஆன்ம உயர்வு பெறலாம் என்று தெரிவித்துக் கொண்டு, நாளை எப்பொழுதும் போல 12 மணிக்கு காந்த சிகிச்சை, கிட்டத்தட்ட ஒரு 700 - 800 பேர் கலந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து சிறப்பாக அந்த நிகழ்வு சென்று கொண்டிருக்கிறது. நாளைக்கு 4ஆம் நாள் நிகழ்வாக காந்த சிகிச்சை மதியம் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை நடைபெற இருக்கின்றது. அதிலும் அன்பர்கள் முழுமையாக கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு, வரக்கூடிய
திங்கட்கிழமையிலிருந்து நமது ஜூம் நிகழ்விலே எல்லா பயிற்சிகளும் நாம் முன்பு செய்து கொண்டிருந்தது போல எல்லா பயிற்சிகளுமே முழுமையாக நடைபெறும். ஏன்னா அன்பர்கள் நிறைய பேர் எனக்கு கூப்பிட்டு சொல்லிட்டே இருக்காங்க, ஐயா 1-2 பயிற்சி நிறுத்திட்டீங்க, நாங்கள் அதை செய்யவே முடியறதில்லை அப்படின்னு நிறைய மெசேஜ் ஃபோன்ல கூப்பிட்டு சொல்லிட்டே இருக்காங்க. அதனால திங்கட்கிழமையிலிருந்து நாம முழுமையாக எல்லா பயிற்சிகளையும் சிறப்பாக செய்வோம். உங்க எல்லாருடைய வாழ்த்துக்களால் இன்னும் சிறப்பாக இது நடைபெறும் என்று கூறி இப்போ கேள்வி பதில் நிகழ்வுக்கு போயிடலாம். வாழ்க வளமுடன். அம்மா இன்னைக்கு கோஹோஸ்ட் யாருங்கம்மா? வினோதாங்க ஐயா, அவங்க ஹேண்ட்ரைஸ் பண்ணல. பூஜா இருக்காங்க, கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. ஓகேம்மா, வினோதா இருக்காங்களான்னு பாக்குறேன். சரிங்க. வினோதா இல்ல. பூஜாமா ஹேண்டில் பண்றீங்களா? ஓகேம்மா. அன்பர்களே, ஐயாவிடம் கேள்வி கேட்க விருப்பம் உள்ளவர்கள் நீங்க உங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேள்விகளை கேட்கலாம். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். முதலாவதாக சௌந்தரராஜன் ஐயா அவர்கள், வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க ஐயா. வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுதுங்க ஐயா. ஐயா இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுங்களா ஐயா? கேக்குது. இந்த தொண்டு செய்யணும், மற்றவர்களுக்காக வாழணும் அப்படின்னு சொன்னீங்க. எங்க கிராமத்துல ஒருத்தர் வீட்டுல ஒரு கழிவு நீர் போறதுக்கு இடம் கொடுக்கல ஒருத்தருக்கு, இன்னொருத்தருக்கு. அதுக்காக நம்ம ரெக்கமெண்டேஷன் போய் விடுங்கன்னு சொல்றப்ப அவரு கோவப்படுறாரு. ஐயா உங்க கேள்வி? வாழ்க வளமுடன் ஐயா, உங்க மைக் மியூட் ஆயிடுச்சுங்க ஐயா. அடுத்ததாக போலாம், அடுத்தது போயிடலாம். ஐயாவோட நெட்வொர்க் ப்ராப்ளம். அடுத்ததாக தனலட்சுமி அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன். அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். வணக்கம். வணக்கம்மா, வாழ்க வளமுடன். அதாவது ஐயா இறை சாதனை மார்க்கன்னு பேர் வச்சதுனால என்னவோ ஐயா, இதுவரையும் எங்கெல்லாமோ பிரகாசமா ஓரமா ஒளிஞ்சிருந்த எல்லா இறை உள்ளங்களையும் மதன்குமார் ஐயா எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க சார். அது நீங்களும் சொக்கலிங்க சார், இந்த மாதிரிலாம் நீங்க 2 பேர் பேசிக்கிறத பார்த்தா எங்களுக்கு வீட்டு பெரியவங்க 2 பேர் பேசிக்கிறாங்க, நாங்க சின்ன பிள்ளைங்களாம் உட்காந்து கேட்டுட்டு இருக்க மாதிரியே தோணுது. நல்லா இருக்கு சார், இந்த சங்கமம் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க அடிக்கடி பேசுனீங்க, உங்களோட பேச்சுதான் எங்களுக்குள்ள இருக்குது அந்த மனிதாபிமானத்தையே வெளியில கொண்டு வருதுங்கிறது என்னுடைய கருத்துயா. சந்தோஷமா, சந்தோஷம். ரொம்ப நன்றிங்க, வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்க, வாழ்க வளமுடன் மதன்குமார் ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக வேணி அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. இத்தனை நாளும் உங்க இது ஃபுல்லா மகரிஷி பற்றியே இருந்துச்சு. ஆனா இந்த அளவுக்கு பக்தியில இந்த அளவுக்கு ஏதோ நானும் போய் தெரிஞ்ச அளவுக்கு இப்படி இவ்வளவு அழகா சொல்லி தெரியும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஐயா. இந்த அளவுக்கு உங்க வாழ்க வளமுடன். இதே மாதிரி எங்களுக்கு இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கணும். எங்களுக்கு எவ்வளவு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிம்மா, நன்றி நன்றி. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக ரூபன் அவர்கள், வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னுடைய கேள்வி, இப்ப தான் அழிந்து நம்ம மத்தவங்களுக்காக வாழணும்னு சொன்னீங்க. அது மாதிரி ஒரு பழமொழியில நிறைய பேர் சொல்றது தனக்கு மிஞ்சினதுதான் தானமும் தர்மமும் சொல்லுவாங்க. அது மாதிரி பைபிள்லயுமே தன்னைத்தான் நேசிப்பது போல பிறரை நேசின்னு சொல்லிருக்காங்க. அதனால இப்ப நீங்க சொல்றதை இதோட எப்படி ரிலேட் பண்றது, எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேக்குறேன் ஐயா. சரி சார், நல்ல கேள்விங்கய்யா, நல்லதுங்கய்யா. தனக்கு மிஞ்சியது தனக்கு மிஞ்சிய தானமும் தர்மமும் இல்லை ஐயா. என்ன சொன்னீங்க சென்டென்ஸு?
ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. மைக் மியூட் ஆயிடுச்சுங்க ஐயா. இப்பதான் unmute பண்ணுங்க. தனக்கு அது மிஞ்சினதா first sentence தானமோ சொன்னீங்க. தர்மமோ சொல்லுவாங்க தனக்கு ஐயா. மிஞ்சியது ஐயா மறுபடியும் ரிப்பீட் பண்ணுவீங்களா? நீங்க சொன்னதா தனக்கு மிஞ்சியது தானமும் தர்மமும் அப்படின்னு சொல்லுவாங்க ஐயா. ரைட் 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 ரைட். நான் கடைசி காலத்துல 70க்கு மேல 75க்கு மேல நான் நினைத்து பார்த்து நான் செஞ்ச தானமும் தர்மம் தான் என்னை காப்பாற்றணும். தனக்கு மிஞ்சி கடைசியில வர்றது தானமும் தர்மம் தான், வேற எதுவும் வராது. நல்லா சொல்லியிருக்காங்க. தனக்கு மிஞ்சியது கடைசியில தானமும் தர்மமும். நான் பிள்ளைகளுக்கு செஞ்சது, வீட்டில் செஞ்சது எல்லாம் அவங்க அங்கங்கே நின்றுக்கிடுவாங்க. வீடு வரை உறவு இல்லை, வீதி வரை மனைவி, அவ்வளோதான். காடு வரை பிள்ளை, அவ்வளோதான். கடைசி வரை யாருன்னு போட்டார் பாருங்க, அந்த கடைசி வரை எனக்கு வருவது நான் செஞ்ச தர்மமும் தானம்தான். நல்லா சொல்லியிருக்காங்க. நமக்கு மிஞ்சியது வாழ்க்கையில கடைசியில் அந்த ரெண்டும் தான். ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் நான் வாழ்க்கையில் நடந்ததை மட்டும் சொல்றேன். ஒரு ஆசிரியர், ரொம்ப கண்ணுங்கருத்துமாக ஆசிரியர் 4 மணிக்கே வீட்டுக்கு போகாம 8 மணி வரைக்கும் இருந்து அந்த கிராமத்துல நிறைய பேர்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்தாரு. எல்லா வாத்தியாரும் வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனா இவர் மட்டும் 8 மணி வரைக்கும் டெய்லி உட்காருவார், ஸ்கூல்லே உட்காருவார். அங்கு படித்த ஒரு மாணவர் இவர் சொன்னதை வைத்து 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 ஒரு டாக்டர் ஆயிட்டாரு. அப்புறம் கவர்மெண்ட் டாக்டர் ஆகிட்டாரு. இவருக்கு கொடுத்த இவருடைய பிள்ளைகள் 2 பிள்ளைகள், இவருடைய பென்ஷன் பணம் வந்தது, சொத்து இருந்தது, எல்லாம் பிள்ளைகளுக்காக கொடுத்தாங்க. கடைசியில் பிள்ளைகளை ஏமாத்திட்டாங்க, இவரை தெருவில் விட்டுட்டாங்க. அப்படி ஒரு நாள் தெருவில் போகும்போது, பென்ஷன் வாங்கறதுக்காக போகும்போது மயங்கி விழுந்துடுறாரு. அப்புறம் எல்லாரும் பார்த்து எடுத்துட்டு போறாங்க. இங்க ஒரு டாக்டர் இருக்காரு இந்த வீதியில, அவர்கிட்ட கொண்டு போகலாம்னு இவரை தூக்கிட்டு அந்த டாக்டர் கிட்ட போறாங்க. டாக்டர் இவரை பார்த்த உடனேயே அடையாளம் கண்டுட்டார். ஆஹா, அந்த ஆசிரியர் தானே இவர் சொல்லி கொடுத்ததுனால தானே நான் இந்த டாக்டருக்கே வந்தேன். இந்த கிராமத்துல யார் எனக்கு அக்கறையா சொல்லி கொடுத்தாங்க, அந்த ஆசிரியர் தான் இவருக்கு அடையாளம் பார்த்துட்டாரு. யாருக்கிட்டே ஒன்றும் சொல்லலை. நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணி அவர் வீட்டுக்கு வரும்போது அந்த டாக்டர் சொன்னாரு, சார் எனக்கு உங்களை தெரியும், நான் உங்ககிட்ட படித்தேன். எல்லாரும் 4 மணிக்கே வீட்டுக்கு போயிடுவாங்க, ஆனால் நீங்கள் 8 மணி வரைக்கும் இருந்து சொல்லி கொடுத்தீங்களே சார், அதில் தான் சார் நான்லாம் பாஸ் ஆனேன், அதில் தான் சார் நான் டாக்டர் ஆனேன் என்று சொல்லி, இப்போ உங்களுக்கு வீட்டில் வசதி குறைவுன்னு நான் கேள்விப்பட்டேங்கய்யா, எல்லாம் நிறைய கேள்விப்பட்டேன், உங்களை பார்க்கறதுக்கான சந்தர்ப்பம் இல்லை, தெய்வாதீனமாக நீங்கள் அங்கே வந்திருக்கிறீங்க, இனிமேல் உங்களுக்கு ஒரு குறைவும் வரக்கூடாது என்று சொல்லி தான் வைத்திருந்த ஏடிஎம் கார்டை அவர் பையில வச்சு, இதை வேணாம்னு சொல்லாதீங்க, என்னுடைய குரு தட்சணை, உங்களால் நான் அடைந்த இந்த பட்டம் எனது வாழ்க்கை, இதுக்கு நான் தருகிற குரு தட்சணை, எப்பொழுது வேண்டுமானாலும் எவ்வளவு வேண்டுமானாலும் இதில் நீங்கள் டிரா பண்ணிக்கலாம் சொல்லிட்டு ஏடிஎம் கொடுத்தாரு. தனக்கு மிஞ்சியது எது? அந்த தானமும் தர்மமும் தான். தான தர்மம்னு என்ன அர்த்தம்? பொருளை மட்டும் கொடுக்கறது இல்லை, அவர்கிட்ட இருந்ததை கொடுத்துருக்காரு. எல்லாரும் 4 மணிக்கு வீட்டுக்கு போனாங்க, இவர் அந்த ஆசிரியர் தொழில தானம் பண்ணியிருக்காரு, தர்மம் பண்ணியிருக்காரு. அதுதான் சார் வாழ்க்கையில மிஞ்சும். நல்லா சொல்லியிருக்காங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக முல்லை மாரிமுத்து அவர்கள். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிம்மா, வாழ்க வளமுடன். தெரியுதுங்களா ஐயா யாருன்னு? சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்கம்மா. முல்லை மாரிமுத்துங்க ஐயா, குரோம்பேட். அம்மா இப்ப வீட்டுக்கு வந்துட்டு வந்தேனே. மகிழ்ச்சிமா, மகிழ்ச்சி. நான் இன்னும் சென்னையில தான் இருக்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சந்தோஷம்மா, சந்தோஷம். அருமையான உரை. எப்படி சொல்றதுன்னு தெரியல. வாழும் முறை அறிந்து வாழ்றீங்க, வாழ தெரியாதவர்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க ஐயா. மதன நன்றி. வாழ்களுடன் வரும்போது வாங்க ஐயா. நன்றிமா, நன்றிமா. நான் இங்கதான் இருக்கேன், சென்னையில தான் இருக்கிறேம்மா. ஐயா வீட்டுல நல்லா இருக்காங்களா? ஐயா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க ஐயா. மதன ஐயாவுக்கும் நன்றி. ஐயாவை ரொம்ப விசாரிச்சேன்னு சொல்லுங்கம்மா, ரொம்ப விசாரிச்சேன்னு சொல்லுங்க. அப்புறம் நைட்டு பேசுறேங்க ஐயா.
சரிம்மா, பேசுங்க பேசுங்க. சரிங்க, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிம்மா, நன்றிம்மா. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஓப்போ E53 அவர்கள் வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. வாழ்க வளமுடன். இப்ப நம்ம காலையில இந்த மெடிடேஷன், இந்த கண்ணாடி பயிற்சி இதெல்லாம் முடிச்சிடுறோம். இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிருத்திகைன்னு திருவிழாக்கு நம்ம பக்தி மார்க்கத்துல இருக்கிறதுனால கோயிலுக்கும் ஈவினிங் போயிட்டு வரலாங்களா அப்படின்ட்டு தாராளமா போலாமா. அந்த எனர்ஜி பாசஸ் வாங்கிட்டு வரலாம் இல்லையா? நீங்க எங்க போனாலுமா, நீங்க எங்க போனாலும் இறைவனை தான் வணங்க போறீங்க. ஆனா பரிகாரம்னு சொல்லி ஏமாந்துடாதீங்க. போயிட்டு நம்ம ஒரு மெடிடேஷன் பண்ணிட்டு பாத்துட்டு வந்துடலாம், அவ்வளவுதான். தாராளமா வரலாம், தாராளமா போங்க. அதாவது நம்மளுடைய அறியாமையினால நம்ம ஏமாந்துட வேண்டாம். உங்களை பக்கத்துல கூட்டிட்டு போறேன், 300 ரூபாய் கொடுங்கன்னு சொன்னா எதுக்கு பக்கத்துலயா கூட்டிட்டு போறேன்னு கேட்கணும். அப்படி வேணான்றீங்க? ஆமா, அப்படி எதுக்கு பக்கத்துல வேதாத்திரியத்தை படிச்சு என்ன பிரயோஜனம்? அப்புறம் எல்லா இடத்துலயும் சாமி இருக்காருன்னா. ஓகேங்க. இல்ல லைன் ரொம்ப தூரமா இருக்கு, நாங்க மார்னிங் திருப்பி எவ்வளவு தூரம் இருந்தாலும் எங்கும் உள்ளது நீக்க மர. ஏமா, எவ்வளவு லைன் இருந்தாலும் இறைவன் என்பது எங்கும் இருக்கான், நீக்க மர. எல்லா இடத்துலயும் அவன் இருக்கான். அப்ப எதுக்கு பக்கத்துல கூட்டிட்டு போறாங்க? நம்ம தூரம் இருந்து பார்த்தாலே போதும்ன்றீங்க. போதும், நீங்க இங்க இருந்து பார்த்தாலே போதும். பார்க்கலைன்னா கூட இருக்கான். சுத்தவெளி எங்கேயுமா இல்ல, எல்லா இடத்துல இருக்காங்க. பட் இன்னைக்கு முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஓகேங்கய்யா. ஏன்னா நமக்கு மார்னிங் திருப்பி ஒர்க் இதாயிடும், அதனால சீக்கிரம் பார்த்துட்டு வந்துடலான்ட்டு பார்ப்போம். அந்த சீக்கிரம் பாக்குறதுங்கிற அறியாமையில தான் உங்களை ஏமாத்துறாங்க. எதை போய் சீக்கிரம் பார்க்க போறீங்க? வீட்டுல இல்லையா சுத்தவெளி? இருக்குங்கய்யா, பட் நம்மளுக்கு அந்த பழக்கம் கொஞ்ச நாள் இருந்ததுனால அந்த பழக்கத்துல மாட்டிக்கிட்டேன் எல்லாரும். அதுல இருந்து வெளியே வரணும். இப்ப போகும், ஆனா போகலாம். நம்ம அந்த மாதிரி போக வேண்டியது இல்ல, சாமி தாராளமா போங்க, ஏமாற வேணாம். 300 ரூபாய் கொடுத்தா பக்கத்துல கூட்டிட்டு போறேன், ஏமாற வேணாம். பரிகாரம் பண்ணா சரியா போகும், ஏமாற வேணாம். நீங்க போயிட்டு வரல, யாருக்கு நஷ்டம்? தாராளமா போயிட்டு வாங்க. ஓகேங்க, ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க. வாழ்க திருமூலர், திருமூலர் சொல்லியிருக்காரு, யாவர்க்கும் ஆம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, அவ்வளவுதான். ஒரு பச்சிலைய போட்டுக்கிட்டு வந்துட்டே இருங்க. ஓகேங்க, ரொம்ப நன்றி. திருமூலர் விட நமக்கு தெரியணும், அவர் விட நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு பச்சிலை தான் போட சொல்றாரு. ஓகே, சரிங்க, நல்லதுமா. சந்தேகம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றிமா. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக செல்வ மீனாட்சி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், சொல்லுங்க ஐயா. ஐயா நான் நம்ம வேதாத்திரியத்துல ஒரு 15 ஆண்டு காலமா இருக்குங்க. நல்லதுங்கய்யா. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் முடிஞ்ச வரைக்கும் இப்ப கொஞ்ச காலமா ஒரு 2 வருஷ காலமா என்னால நிறைய தடங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. என்னால செய்ய முடியறதே இல்லை. ஏதோ ஒரு காரணங்கள் எதுவும் வந்துகிட்டே இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா, நான் இப்போ சமீபமா ஒரு மதன் ஐயா கிட்ட ஜாயின் பண்ண, இறைப்பதில் ஜாயின் பண்ணதுல இப்ப அந்த காலையில 4 மணிக்கு எழுந்துச்சு தியானம் எல்லாம் பஞ்சபோத நவகிரகம் பண்ணிட்டு இருக்கேன். சரி, 3 நாள் பண்ணனேன். அதுக்கு பின்னாடி என்னால பண்ணவே முடியல. அதுக்குள்ள ஒரு கால் அடிபட்டு என்னால ஒன்றும் பண்ண முடியாமயே இப்படியே தடங்கலாகிட்டே இருக்குது. இதுக்கு என்ன, இது எனக்கு ஒண்ணு புரியவே மாட்டேன். நான் இது எது செய்யணும்னு நினைக்கிறேன்னா அதுக்கு ஒரு தடங்கள் முன்னாடி என்ன நின்றுகிட்டே இருக்கு, தடங்கலாகிட்டே இருக்கு. சரி, நான் என்னை தாண்டி போகவும் முடியல என்னால. அதுக்கு என்னன்னு எனக்கும் புரியல. சரி, அதுக்குதான் உங்ககிட்ட ஒரு வழி கேட்கலான்னு கேட்டீங்க. நீங்க என்ன நடந்தாலும் வைராக்கியமா முடிந்த அளவுக்கு நான் பயிற்சிகளை செய்வேங்கிற மட்டும் நில்லுங்க, அவ்வளவுதான். முடிந்த அளவுக்கு நான் பயிற்சிகளை செய்வேன், என்ன தடங்கள் வந்தாலும் நில்லுங்க. அது போக 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 உங்களை உயர்த்திடும். நன்றிங்க ஐயா. நன்றி, நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக செல்வ மீனாட்சி அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன்மா. அடுத்ததாக ஆண்ட்ராய்டு அவர்கள், வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா துர்கா ஃப்ரம் ஆலகலம். சொல்லுமா சொல்லுமா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்க? நல்லா இருக்கேங்க ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம்மா. ஐயா ஒரு கேள்வி, பிறருக்காக வாழறதுதான் உயர்ந்த வாழ்க்கைன்னு சொல்றீங்கல்லங்க ஐயா. அதுல வந்துங்க ஐயா, நம்ம பிறருக்காக நிறைய பொருள்கள் கொடுக்கறோம், நிறைய விஷயங்கள் செய்யறோம். ஆனா அந்த சமுதாயம் என்ன நினைக்குதுன்னா, நம்மள வந்து இவங்க வந்து ஒண்ணுமே தெரியாத ஆளு, இவங்களுக்கு வந்து பிழைக்க தெரியாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க ஐயா. மட்டம் தட்டிட்டே இருக்காங்க. நம்ம மத்தவங்களுக்கு நல்லது செய்யணும், நல்லது சொல்றோம் அப்படின்லாம் செஞ்சோம்னா சில பேர் வந்து நம்ம மேல பொறாமப்பட்டுக்கிட்டு இவங்க மத்தவங்களுக்கு எல்லாம் நல்லது செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அதிகமா பொறாமப்பட்டு நம்மள ஏதோ ஒரு தீய ஒரு மாதிரி கெட்டவன்ற மாதிரி ஒரு ஃப்ரேம் பண்றாங்க ஐயா. அதுக்கு நம்ம எப்படிங்க ஐயா பிஹேவ் பண்ண முடியும்? அதாவதுமா, அந்த பொருளை தர்றது, உதவி பண்றது நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம அண்ணன் தம்பிகளுக்கும் நம்ம வீட்டை சார்ந்தவங்களுக்கும் அம்மா அப்பாவுக்கும் பண்றது. ஆனா அதை விட முக்கியம், எங்க உண்மையான தேவை இருக்கோ அங்க உதாசீனப்படுத்தாம நம்ம ஓடி போய் உதவி பண்ணணும். எல்லாருக்கும் முடிந்த அளவுக்கு, நம்ம சொந்தக்காரங்களுக்கு மட்டும் கிடையாது, அதோட நிப்பாட்டிக்க கூடாது உதவி பண்றத. யாருக்குமே உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறெல்லாம், எந்த உயிராக இருந்தாலும் சரி, அந்த குணத்தை வளர்த்துக்கிறணும். நம்ம சொந்தத்துக்கு இவ்வளவு பண்ணணும், என்ன சரியா கவனிக்கல, இல்ல அவங்ககிட்ட கொடுத்தோம் என்ன அவர் திருப்பி தரல அப்படிங்கிற சொந்தத்துக்குள்ள பண்றது உதவி கிடையாது. அது ஒரு அளவுக்கு தான். ஆனா எங்க நடந்தாலும் நான் உதவி செய்வேன் முடிந்த அளவிற்கு அப்படிங்கிற பக்குவத்துக்கு வரணுமா. வந்துட்டா எல்லாம் சரியா போகும். நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிமா நன்றிமா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக செல்வமணி அம்மா மீனாட்சி அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன்மா. மைக் ஒரு மாடல் டச் பண்ணுங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக உமா அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ஐயா நீங்க வந்து வாழ்க்கைன்னா எப்படி வாழணும் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆனா வெந்ததை தின்று விதி வந்தால் சாவோம் அப்படிங்கிற மாதிரிதான் வாழ்ந்துகிட்டு இருந்தோம். ஆனா இப்ப நீங்க ஒவ்வொரு மகான்கள் எப்படியெல்லாம் வாழணும், பிறருக்காக வாழ்வதுதான் வாழ்க்கை அப்படிங்கறத நீங்க சொன்னீங்க. ஆனா ஒரு சில குடும்பங்கள்ல வந்து பிறருக்காக சில செயல்கள் செய்யும் பொழுது குடும்பத்துல சில பிரச்சனைகள் உருவாகுது. அது எப்படி தீர்த்து கொள்றது? ஆமாம்மா, நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்யறதுனால பிரச்சனைகள் உருவாகுதுமா. நீங்க ஒருத்தருக்கு உதவி செஞ்சுட்டு இன்னொருத்தருக்கு உதவி செய்ய மாட்டீங்க, அப்பதான் பிரச்சனை உருவாகும். அங்க ஒரு வேற்றுமையை பார்ப்பீங்க. அது மாமியாரா இருந்தாலும், பெத்த அம்மாவா இருந்தாலும், அப்பாவா இருந்தாலும், பெரியப்பாவாக இருந்தாலும், கூட பிறந்த அண்ணனாக இருந்தாலும், குழந்தனாக இருந்தாலும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும். நீங்க ஒருவருக்கு செஞ்சுட்டு இன்னொருக்கு இல்லைன்னா பிரச்சனை தான். ஐயா ஒரு நல்ல காரியத்துக்காக ஒரு வந்து அவங்களுக்கு அது தேவை அப்படிங்கும் பொழுது உதவி செய்வது உண்மையான உதவி. சில நேரங்கள்ல வந்து சங்கடமான வேலைகள்ல வந்து அவங்க எதிர்பார்க்கும் பொழுது அப்ப உதவி செய்யாம இருக்கும் பொழுது பிரச்சனைகள் வருது. அதுக்கு என்னங்க செய்யுது? உங்களால முடிந்த அளவுக்கு செய்யுங்கம்மா, அவ்வளவுதான். யார் கேட்கிறா, உங்களால எவ்வளவு செய்ய முடியும் அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. கடனை வாங்கி செய்ய வேண்டியதில்லை, முடிந்த அளவுக்கு செய்யுங்க. ஒரு தொந்தரவு வராது. ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக ராஜி அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா, ராஜி அம்மா அவர்கள். அடுத்ததாக செல்வ மீனாட்சி அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன்மா. மைக் ஒரு வார்டு டச் பண்ணுங்கம்மா, வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன்மா. செல்வ மீனாட்சி அம்மா அவர்கள். ஒன் டைம் மட்டும் மைக் டச் பண்ணுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ராஜி அம்மா வாழ்க வளமுடன். ஐயா சொல்லுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா வந்து எனக்கு ஒரு டவுட் ஐயா. துரிய சொல்லுங்கம்மா. தவம் பண்றப்ப கோவம் வருங்களா ஐயா? ஏமா துரிய தவம் பண்றோம் இல்லையா, ஒரு 2-3 ஆ நாள் கண்டினியூஸா பண்றப்ப கோவம் வருங்களா ஐயா? கோபமா? அது எதுக்குமா இல்லையா, கோபம் வருது? நான் பண்ணிட்டே இருக்கிறப்ப ஒரு 2-3 நாள் கண்டினியூஸா பண்ணா என் ஹஸ்பண்ட் வந்து நீ ரொம்ப கோவப்படுறியே அப்படின்றாங்க. அது என்ன, அது ஏன்னு எனக்கும் தெரியல. கோபம் நீங்க கோபப்படுறீங்களா இல்லையான்னு உங்களுக்கு தெரியலையா? எனக்கே தெரியலையா, திடீர்னு கோவம் வருது, ஷார்ட்டாமா வந்துருது. அதான் எனக்கு நீங்க கேளுங்க, நான் எப்ப கோவப்பட்டேன்னு கேளுங்க. நான் தவம் செஞ்சு கோவப்படாம இருக்கேன். நீங்க கோவப்படுறேன்னு சொன்னீங்க, எப்பயா நான் கோவப்பட்டேன்னு கேளுங்க. சரிங்கய்யா சரிங்கய்யா. அதான் சாந்தி தவம் பண்ணா கொஞ்சம் ரெடியூஸ் ஆகுங்களாயா? ஏமா சாந்தி தவம் பண்ணா சொல்லுங்க. பண்ணா ரெடியூஸ் ஆகுங்களாயா? எது ரெடியூஸ் ஆகும்? கோபம். அம்மா நீங்க வந்து கோபம் தவத்துல இருக்க கோபம் குறையணும். கோபம் குறையலைன்னா நீங்க தவத்தை சரியாக பண்ணல, அவ்வளவுதான். சரிங்க. ஏமா உலகத்துல வந்து தவம் செஞ்சு கோபத்தை குறைச்சிருக்காங்க. அப்ப உங்களுக்கு மட்டும் கோபம் வருதுன்னா என்ன அர்த்தம்? தவத்தை ஒழுங்கா செய்யல. வராது, திடீர்னு அவர் சொல்றப்ப எனக்கு என்னறியாம ஒருவேளை நம்ம துரியம் பண்றதுனால அப்படி வருதா என்னன்னு எனக்கே ஒரு டவுட்டா இருக்கு. அதான் சொல்றேம்மா, தவம் செய்யறதுனால கோபம் வருதுன்னு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நீங்க சரியா தவம் செய்யலன்னு அர்த்தம். சரிங்க. ஓகே. அது எப்படிமா தவம் செய்யறதுனால கோபம் வரும்? இல்லைங்கய்யா, நான் எனக்கு ரெடியூஸ் ஆகுறது எனக்கே தெரியுங்கய்யா, திடீர்னு ஷார்ட்டமா வந்துருது. ஓகேங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. ஹலோ, வாழ்க வளமுடன். பூஜாமா லைன்ல இருக்கீங்களா? இருக்குங்க ஐயா. அடுத்தவங்க போலாம்டா. அடுத்ததாக சங்கீதா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன்ங்க ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா நான் இப்போ உங்களை நேர்ல பாக்குற மாதிரி வீடியோல பாத்துட்டு தான் இருக்கேன். ஆனா ஒவ்வொரு நிமிஷமும் பாத்துக்கிட்டே இருக்கலாம். நீங்க கொடுக்குற கருத்து ஒவ்வொன்றும் எங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்குதுங்க. நல்லதுமா. சொல்ல போனா இன்னைக்குதாங்க ஐயா உங்களோட வகுப்பே நான் அட்டன் பண்ணி இருக்கிறேன். நான் மிகப்பெரிய தப்பு பண்ணி இருக்கிறேன். நம்ம வந்து இந்த ஒரு 10 வகுப்பு அட்டன் பண்ணாம விட்டோமே. சின்ன வயது குழந்தைங்களாம் பழைய விஷயங்கள் எல்லாம் சொன்னா கேட்க மாட்டாங்க. ஆனா நீங்க இன்னைக்கு சொல்ற விஷயமெல்லாம் ஒரு விஷயத்தையும் நாங்க கேட்கும்போது ஒரு சின்ன குழந்தையா இருந்தா கூட உட்காந்து கேட்பாங்க. நம்ம ரொம்ப நாளா மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு இருந்துச்சுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க. யூடியூப்ல இருக்குமா, கேட்டுக்கங்க. யூடியூப்ல இருக்கு, போட்டிருக்காங்கல்ல, கேட்டுக்கங்க. சரிங்க ஐயா. இன்னும் நீங்க அதிகமான வகுப்பு எங்களுக்கு இன்னும் நிறைய உங்களுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் எல்லாம் கொடுக்கணுங்க ஐயா. சரிம்மா. இறை மதன் ஐயா அவர்களுக்கும் வாழ்க வளமுடன்ங்க ஐயா. குட். தேங்க்ஸ் சொல்லுங்க. வாழ்க வளமுடன்ங்க ஐயா. வாழ்க வளமுடன்மா. நன்றிங்க ஐயா. நன்றிம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக செல்வ மீனாட்சி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. மைக் ஒரு முறை டச் பண்ணுங்கம்மா. வாழ்க வளமுடன்.
தங்க அவங்களது ஓப்பன் ஆகிறதாங்க நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். ஐயா நிறைவு பண்ணிக்கலாமாங்க ஐயா? நிறைய பண்ணிக்கலாம் ஐயா, நிறைய பண்ணிக்கலாம். மகிழ்ச்சிங்க, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நன்றிங்க, நன்றிங்க. மிக்க மகிழ்ச்சிங்க, மிக்க வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மகிழ்ச்சிங்க, நன்றி. மகிழ்ச்சி. பூஜாமா ஐயா ஒரு முறை வாழ்த்திட்டு பிரம்மஞான கவி உலக நல வாழ்த்து பாடுச்சு. ஓகேங்க ஐயா. அழகர் ராமானுஜம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி உலக நல வாழ்த்து பாட விருப்பம் இருக்கிறவங்க மோட்டோ G5S+ அவர்கள் பிரம்மஞான கவி பாடுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றல், சூழ்ந்தழுத்தும் மாற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், இறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில், மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம், மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம், மாபிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றிமா. வாழ்க வளமுடன். மிகவும் இனிமையாக பிரம்மஞான கவி பாடி கொடுத்த மோட்டோ G5+ அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். அடுத்ததாக உலக நல வாழ்த்து பாடுவதற்காக தனலட்சுமி அம்மா அவர்கள் வாழ்க. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். மிகவும் இனிமையாக உலக நல வாழ்த்து பாடி கொடுத்த தனலட்சுமி அம்மா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே அனைவருக்கும் நன்றி. மீண்டும் 9 மணிக்கு தற்சோதனை வகுப்புல அனைவரும் இணைந்திருக்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க